பிரதர் ஓம் சாந்திங் பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கும் பிரதர். ம் நீங்க எப்படி இருக்கீங்க? பாபா நினைவுல எப்படி இருக்கீங்க? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். இன்னைக்கு அப்பாவுடைய நினைவு சூப்பரா இருந்துச்சு. ஓகே. தேகி அபிமானி அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. நீங்க உங்களுடைய குஷிக்கு காரணம் என்ன, எந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படிங்கறதையும் கேட்டிருந்தாரு அப்பா கேள்வி பதில்ல. அந்த கொஸ்டின் சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர். சரி படிங்க, வாசிக்கலாம். ஓகேங்க பிரதர். 1/10/2024 முரளி. பாபா என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவராக இருக்கும் பயிற்சி செய்யுங்க. இந்த பயிற்சினால் தான் நீங்க புண்ணிய ஆத்மா ஆக முடியும். ஆமா, ஆத்மா உணர்வுல இருந்து தேகி அபிமானி அப்படிங்கிற பயிற்சி செய்யுங்க. அப்பதான் புண்ணிய ஆத்மா ஆக முடியும். ஆத்ம உணர்வு எப்படி வரும் அப்படின்னா, இந்த தேகத்திற்கு ஆத்மாவான நான் எதமானனா இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஆத்ம உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தேகி அப்படின்னா தேகத்தின் எஜமானன் அப்படின்னு அர்த்தம். தேகத்துல இருந்தாலும் ஆத்மானா இந்த தேகத்தின் மூலமா காரியங்கள் செய்யக்கூடியவனா இருக்கேன் அப்படிங்கிற விஷயம்தான் தேகின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில இருந்தா கூட உங்களுக்கு ஆத்மா அபிமான நிலை வந்துடும் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த பயிற்சி செஞ்சுட்டே இருங்க. ஏன்னா இப்படித்தான் தேவதைகளா தேவாத்மாக்களா இருக்கும் போது இதே மாதிரிதான் இருந்தீங்க. ஆத்மானா இந்த தேகத்துல இருக்கேன், ஆனா எஜமானனா இருக்கேன் இந்த தேகத்துக்கு அப்படிங்கிற உணர்வுலயே தேவதைகள் இருந்தாங்க. அதனாலதான் இந்த பயிற்சியை பேசுவீங்க, புண்ணிய ஆத்மாவா ஆயிடுவீங்க அப்படிங்கிறாரு. கேள்வி எந்த ஒரு ஞானத்தின் காரணமாக குழந்தையாக நீங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்கள்? எந்த ஒரு ஞானம் காரணமா மகிழ்ச்சியா இருக்கீங்க குழந்தை அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு என்ன பதில்னா, நாடகம் மிகவும் அதிசயமாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. இதில் ஒவ்வொரு நடிகரோட அழியாத பாகம் பொருந்தி உள்ளது என்ற ஞானம் உங்களுக்கு கிடைத்து உள்ளது. அனைவரும் தத்தமது நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த காரணத்தால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ஆமா, இதுக்கு இப்ப நீங்க விளக்கம் நீங்க தான் சொல்ல போறீங்க. சொல்லுங்க பாக்கலாம் எனக்கு விளக்கம். டிராமா ஒவ்வொரு கல்பமும் நிச்சயிக்கப்பட்டது. எது நடக்குதோ அது நடக்க போகுது. இதுக்கு நான் ஏன் வருத்தப்பட வேண்டும்? மகிழ்ச்சியா இருந்து பாக்குறேன், அமைதியா இருந்து பாக்குறேன். என்னோட ஆத்ம உணர்வு அமைதியான ஆட்சி. அதான் கல்பமா அந்த ஆத்மாக்கள் அதே பாட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோபத்துக்கு சொன்னோம் இல்லையா, கல்பமா அந்த ஆத்மாக்கள் அதே பாட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையும் வருத்தப்பட்டு பார்க்கணும், மகிழ்ச்சியா பார்க்கலாமே, ஞானம் தெரியும். ஆமா, அதான் புரிஞ்சது இல்லையா அப்ப உங்களுக்கு அந்த ஞானம் விஷயத்த சொல்லிட்டாரு பாத்தீங்களாப்பா. இங்க கொஸ்டின் கேள்வி பதில் ரெண்டுமே வந்திருக்கு. ஆமா, அழியாத ஆத்மால அழியாத பாகம் பதிவாகி இருக்குது. ஆத்மாவும் ஒரு போதும் அழியாது, அதுல பதிவாரிக்கு பாத்தீங்களா பாகம், அதுவும் ஒரு போதும் அழியாது. அந்த பாகம் பதிவான காரணத்தினால இந்த நாடகத்துல அவங்களுடைய பார்ட்டிக்கு ஏத்த மாதிரி அந்த ஆத்மால இருக்க பதிவுக்கு ஏத்த மாதிரி இங்க பாகத்தை ஏற்று நடிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. புரிஞ்சுதா அப்ப உங்களுக்கு? அழியாத ஆத்மால அழியாத பாகம் பதிவா இருக்குது, அந்த பாகமும் ஒரு போதும் அழியாது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேள்வி பதில் ஃபுல்லா உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு நடிகர்கள்னா ஆத்மா, அந்த நடிகர்களுக்குள்ள நாடகத்தின் பதிவா இருக்குது. எப்படி ஒரு மாமரம் இருக்குதுன்னா மாமரத்துக்குள்ள அந்த விதைக்குள்ள அந்த மாமரம் முழு மரத்தினுடைய பதிவு இருக்கு பாத்தீங்களா? அத விதைய விதைச்சாலே உள்ள இருந்து மரம் வருதுன்னா அந்த விதைக்குள்ள அதோடைய பதிவு இருக்குது இல்லையா? அது போல ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளயும் 84 பிறவிகளுக்கான அந்த பாகம் பதிவா இருக்குது. அதன் அடிப்படையில தான் பாகத்தை நடிக்குது. ஒரு சிலவங்களுக்கு 84 பிறவிகள் இருக்கும், இன்னும் சிலருக்கு அவங்களுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி 60 பிறவி 20 பிறவி ஒரு பிறவி ஆத்மாக்கள் கூட இருக்குதுன்னு அப்பா சொல்றாரு. ஆனா கண்டிப்பா அந்த ஆத்மால என்ன பதிவு இருக்குதோ அதன் அடிப்படையில தான் இங்க பாகத்தை நடிக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதான் இந்த அதிசயமான நாடகமா இருக்குது, ஆத்மாக்கள் பதிவுக்கு ஏத்த மாதிரியே இங்க பாகத்தையும் நடிக்குது அப்படிங்கறத சொல்றாரு. பொருந்தி இருக்குது, அதுவும் நாடகத்தோட இந்த ஆத்மாவுடைய பார்ட்டும் பொருந்தி இருக்குது. இந்த ரகசியத்தை எல்லாம் குழந்தைங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் எப்பவுமே எதுக்குமே கவலைப்படாம குஷியா மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அடுத்து இன்னொரு கேள்வி, மற்றவர்களிடம் இல்லாத எந்த ஒரு கலைத்திறமை தந்தையிடம் மட்டும் உள்ளது? பதில், தேகி அபிமானியாக
அத பிராக்கெட்ல ஆத்ம உணர்வுடையவராக ஆக்கும் கலை ஒரு தந்தையிடம் உள்ளது. ஏனெனில் அவர் சுயம் சதா தேகி ஆத்மாவாக சுப்ரீம் உயர்ந்தவராக இருக்கிறார். இந்த கலைத்திறமை எந்த ஒரு மனிதருக்கும் வரவே முடியாது. கலைத்திறமை தந்தை கிட்ட ஒண்ணு இருக்குது. அது என்ன கலைத்திறமையா இருக்குது? எல்லாரையும் ஆத்ம உணர்வுக்கு மீண்டு எழுப்புறதுக்கான கலைத்திறமை இருக்குது. தேகம்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இத்தனை நாளா நம்ம தேகம் தான் அப்படின்னு உணர்ந்துட்டு இருந்தோம் கலியுகத்துல இருக்கும் போது. அப்ப தேக உணர்வுடையவர்களா ஆத்மா உணர்வுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கூடிய கலை பரமாத்மாவான தந்தை கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேற எந்த மனிதர்கள்கிட்டயும் இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. சொன்னோம் இல்லையா, தேகத்துல இருந்தாலும் ஆத்மா இந்த தேகத்தின் எஜமானனா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு இல்லையா தலைப்புல. அந்த விஷயத்த சொல்றாரு அப்பா. இந்த விஷயத்த தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் அப்பாவை சுப்ரீம் சோல்னு சொல்றாங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா அவரும் தேகியா தான் இருக்காரு, அவரும் ஆத்மாவா தான் இருக்காரு. என்ன தேகம் இல்லாம தனியா இருக்காரு. இப்ப சொன்னோம் இல்லையா, விதை ஆத்மா விதையா இருக்குது. அவர் கூட மனித சிருஷ்டியின் விதையா இருக்காரு. அந்த விதைக்கு தான் முழு ரகசியமும் தெரியும். இந்த மற்ற ஆத்மாக்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா மற்றவங்க எல்லாம் வேர் பகுதியிலயும் இந்துதானே வராங்க. விதைக்குத்தான் எல்லா ரகசியமும் தெரியும். அவரைத்தான் ஞான கடல்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. ஓகேங்க பிரதர். அதான் அவர் சதா தேகி ஆத்மாவாக சுப்ரீம் உயர்ந்தவராக இருக்கிறார். இந்த கலைத்திறமை எந்த ஒரு மனிதருக்கும் வர முடியாது அப்படின்னு சொல்றார். ஓகேங்க பிரதர். ஓம் சாந்தி சொல்லி பாபா. ஆன்மீக குழந்தைகள், அதாவது ஆத்மாக்களுக்கு தந்தை இப்ப புரிய வைக்கிறாரு. தன்னை ஆத்மான்னு உணர வேண்டும் அல்லவா. நான் ஆத்மா அவன் சரீரம் அல்ல என்ற பயிற்சியை முதலில் செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைக்கு புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மான்னு உணர்ந்திருக்கும் பொழுதுதான் பரமாத்மாவையும் நினைவு செய்வீங்க. தன்னை ஆத்மா என்று உணரவில்லை என்றால் பின் அவசியம் லௌகிக உறவினர், தொழில் ஆகியவை தான் நினைவில் கொண்டிருக்கும். எனவே நான் ஆத்மா ஆவேன் என்ற பயிற்சி தான் முதலில் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஆன்மீக தந்தையின் நினைவு நிலைக்கும். தந்தை தன்னை தேகம் என்று நினைக்காதீர்கள் என்ற இந்த படிப்பினை அளிக்கிறார். இந்த ஞான இல்ல இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்றாரு பாருங்க, ஆத்மான்னு உங்களை உணராம தந்தையின் ஞாபகமே இருக்காது. அப்படி தந்தையின் ஞாபகம் இல்லைனாலே நீங்க ஆத்மா உணர்வுல இல்லைன்னு அர்த்தம். முதல் பாடமே ஆத்மா ஒன்னு உணரக்கூடியதுதான், அந்த விஷயம்தான். ஆத்மான்னு உணரலைன்னா என்ன விஷயம் நடக்குன்றாரு? தேக உறவினர்கள், மற்ற பொருட்களின் விஷயம், மற்ற விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த விஷயங்கள் மனசு புத்தியில ஓடிக்கிட்டு இருக்குனாலே நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கல, தேகம் தான் புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. எவ்வளவு ரகசியம்னு பாருங்க. அப்ப நம்மள ஆத்மான்னு உணராம ஒருபோதும் தந்தை நினைவு செய்யவே முடியாது. அதனாலதான் ஆத்மா பயிற்சி செய்யுங்க, தேகத்துக்கு எஜமானனா நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வை எழுப்புங்க. அப்பதான் புண்ணிய ஆத்மா அவங்க தலைப்புல சொன்னார் இல்லையா, இதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறார். சரி, அடுத்த வாசிங்க சிஸ்டர். தந்தை தேகம்னு நினைக்காதீங்கன்ற படிப்பினை தான் இப்ப அளிக்கிறார். இந்த ஞானத்தை தந்தை முழு கல்பத்திலும் ஒரு முறை மட்டும் அளிக்கிறார். பிறகு 5000 வருடத்துக்கு பிறகு இந்த அறிவுரை கிடைக்கும். தன்னை ஆத்மானு உணர்ந்தீங்கன்னா தந்தை நினைவுக்கு வருவார். அரை கல்பமா நீங்க உங்களை தேகம் என்று நினைத்திருந்தீர்கள். இப்பொழுது தன்னை ஆத்மான்று உணர வேண்டும். எப்படி நீங்க ஆத்மாவா இருக்கீங்களோ அத போதான் நானும் ஆத்மாவா இருக்கேன்னு தந்தை சொல்கிறார். ஆனா நான் சுப்ரீம் உயர்ந்தவன் ஆவேன். நான் இருப்பதே ஆத்மாவாக. எனவே எனக்கு எந்த ஒரு தேகமும் நினைவுக்கு வருவதே இல்லை. இந்த தாதாவும் சரீரம் உடையவர் அல்லவா. அந்த தந்தை நிராகாரமானவர் ஆவார். இந்த பிரஜாபிதா பிரம்மா சாகாரி தேகம் உடையவராகிறார். சிவபாபாவோட உண்மையான பெயர் சிவன். அவர் இருப்பதே ஆத்மாவாக. ஆனா அவர் எப்படி இருக்காருன்னா உயர்ந்தவராக, அதான் சுப்ரீம் ஆத்மா, உயர்ந்த ஆத்மா. என்ன சொல்றாரு பாருங்களேன், எனக்கு எந்த தேகத்தின் நினைவுமே வரதில்லைன்றாரு அப்பா. ஆத்மாவசம் பாக்குறேன், எனக்கு நான் ஆத்மாவாதான் இருக்கு. அவருக்கு தேகம் இல்ல, அவருக்கு ஞாபகம் கூட தேகத்தின் ஞாபகமே வரதில்ல, ஆத்மா ஞாபகம் தான் வருதுன்னு தானே சொல்றாரு. அத சொல்றேன். அப்ப நம்மளும் அதே போலதான் இருக்கணும், ஃபாலோ ஃபாதர் இல்லையா. எந்த தேகமும் ஞாபகம் இருக்க கூடாது, ஆத்மா ஞாபகம் தான் இருக்கணும். நமக்கு ஆத்மா தான் ஞாபகம் இருக்கணும். கரெக்ட். அவர் ஆத்மா எப்படி பார்க்க சொல்றாரு, எல்லா ஒரு தேகத்துக்குள்ள ஒரு நடிப்பு நடிக்க அந்த ஆத்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்ப தேகத்தை பாக்கனால நமக்கு என்னதான் வரப்போகுதுங்க பிரதர்? ஏதாவது வரப்போகுது? ஒண்ணு வராது, துக்கம் அசாந்தி வரும்.
கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதுக்கு நடிக்க ஒரு ஒரு உடம்பு வேணும், உடம்பு வந்திருக்கு அப்படி புரிஞ்சுக்கிட்டு ஆத்மா அது நடிக்குது, அவ்வளவுதான். அப்படி நடிச்சுக்கலாம், அப்படி நினைச்சுக்கலாம், அப்படி நினைக்கத்தான் சொல்றாரு. நினைச்சுக்கலாம், அப்படிதான் நினைக்கணும்ன்றாரு. அதான் சொல்றாரு பாபா. இந்த சமயத்துல மட்டுமே இந்த உடல்ல பிரவேசம் செய்யறாரு. அவர் ஒரு பொழுதும் தேக அபிமானி, தேக உணர்வுடையவராக இருக்க முடியாது. சாகாரி மனிதர்கள் தேக அபிமானியாகத்தான் இருப்பார்கள். அவர் இருப்பது நிராகாரமானவராக. அவர் இந்த பயிற்சி மட்டும் செய்ய வைக்க வேண்டி உள்ளது. நீங்க உங்களை ஆத்மான்னு உணருங்க என்று தந்தை கூறுகிறார். நான் ஆத்மா ஆவேன். இந்த பாடத்தை அமர்ந்து படியுங்க. நான் ஆத்மா சிவபாபாவோட குழந்தையாவேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பயிற்சி செய்ய வேண்டும் அல்லவா? தந்தை சொல்ற புது விஷயத்தை எல்லாம் புரிய வைப்பதே இல்ல. நீங்க உங்களை ஆத்மான்னு உறுதியாக உணர்ந்து விடும் பொழுது, உறுதியா உணர்ந்து விடும் பொழுது தந்தையோட நினைவு உறுதியா இருக்கும். தேக அபிமானம் இருந்தது என்றால் தந்தையை நினைவு செய்ய முடியாமல் இருப்பீர்கள். அரை கல்பம் உங்களுக்கு தேகத்தோட அகங்காரம் இருக்கிறது. இப்பொழுது உங்களை ஆத்மான உணருங்க என்று உங்களுக்கு கற்பிக்கிறேன். சத்தியுகத்தில் இது போல தன்னை ஆத்மான உணருங்க என்று யாருமே கற்பிப்பதெல்லாம் கிடையாது. சரீரத்துக்கு பெயர் இடப்படுகிறது தான். இல்லை என்றால் ஒருவர் எப்படி அழைத்து கொள்ள முடியும்? நீங்க தந்தையிடம் இருந்து என்ன ஆஸ்தி பெற்று இருக்கிறீர்களோ அதை அதே பிராப்தி, ஆமாங்க பிரதர், அந்த பிராப்தி அங்கு அடைகிறீர்கள். மற்றபடி பெயர் சொல்லிதான் அழைப்பார்கள் அல்லவா? கிறிஸ்தர் என்பது கூட சரீரத்தின் பெயர் தான் அல்லவா? பெயர் இல்லாமல் காரியங்கள் ஆகியவை நடக்கவே முடியாது. அப்படியின்றி அங்கே தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று கூறுவார்கள் என்பதல்ல. அங்க ஆத்மா அபிமானியா தான் இருக்கவே இருப்பாங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு இப்போ செய்விக்கப்படுது. ஏனெனில் பாவங்கள் மிகவும் ஏறி உள்ளது. மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா பாவம் ஏறி இப்போ முழுமையான பாவாத்மா ஆகிவிட்டீர்கள். அரை கல்பமா என்னவெல்லாம் செய்தீங்களோ அது முடிந்து கூட போகும் அல்லவா? அரை கல்பமா என்னெல்லாம் செஞ்சீங்களோ அது முடிந்து கூட போகும் அல்லவா? மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே போகிறது. சத்தியுகத்தில் நீங்கள் சதோ பிரதானமாக உள்ளீர்கள். ரேதாவில் சதோ ஆகி விடுகிறீர்கள். ஆஸ்தி இப்போது கிடைக்குது. தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதால் ஆஸ்தி கிடைக்கும். இந்த தேகி அபிமானி ஆவதற்கான படிப்பை தந்தை இப்போது அளிக்கிறார். சத்தியுகத்தில் இந்த படிப்பு கிடைப்பதில்லை. அவரவர் பெயரில் தான் நடப்பார்கள். இங்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நினைவோட பலத்தினால பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மா ஆகணும். சத்தியுகத்துல இந்த படிப்போட அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த படிப்பை நீங்க எங்கு எடுத்துக்கொண்டு செல்வதும் கிடையாது. அங்கு அந்த ஞானத்தையும் எடுத்து செல்வது இல்லை. இந்த யோகத்தையும் எடுத்து செல்வது இல்லை. நீங்க பதித்த நிலையிலிருந்து தூய்மையற்ற நிலை, அதாவது பாவனமாக தூய்மையாக இப்பொழுதுதான் ஆக வேண்டும். பிறகு மெல்ல மெல்ல கலைகள் குறைகின்றன. எப்படி சந்திரனோட கலை குறைந்து கடைசியில ஒரு கோடு அளவு மட்டும் இருக்கு. எனவே இதில் குழம்பாதீர்கள். ஏதாவது புரியவில்லை என்றால் கேளுங்கள். ஆமா, சூப்பர். இதுல ஆத்மான்னு எத்தனை முறை சொல்லியிருக்காரு பாருங்க. நம்ம பிராமணர் ஆனதுல இருந்து எத்தனை முறை அந்த வார்த்தையை கேட்டிருப்போம்? ஒரு லட்சக்கணக்கான முறை, ஒரு கோடிக்கணக்கான முறை. எப்பயுமே பாபா ஆத்மான்னு தான் சொல்லுவார். ஆத்மா ஆத்மா சொல்லியே மனசுக்குள்ள நல்லா பதிய வச்சுட்டாருலப்பா. அப்படி இருந்தும் சில டைம் மறந்துதான் போயிடுறோம். உணர்வு தான் மறந்து போயிருது. ஆத்மாங்கிற அந்த ஞாபகம் மறக்கறதுல இல்லையா, இந்த பேர் மறக்கறதுல இல்லையா? மத்த இத்தனை முறை வேற ஏதாவது பேரை நம்ம வாழ்க்கையில கேட்டிருப்போமா? கேட்டிருக்க மாட்டோம்ல ஆத்மாங்கிற வேற தவிர. யாருமே இப்படி சொன்னதே இல்ல. பாபா தான் இப்படி வைக்கிறாம. சரி, ஓகே, பார்க்கலாம். சரி, இங்க ஏன் இந்த பயிற்சி செய்ய சொல்றாரு அப்பா? தேகி அபிமானி ஆகுங்க அப்படிங்கிற பயிற்சி செய்யணும்னா தேவதைகள் அப்படித்தான் இருந்தாங்க அங்க. அதனாலதான் அப்ப இங்க அந்த பயிற்சி செய்ய சொல்றாரு. தேகத்தின் எஜமானா நீங்க இருந்தீங்க அங்க தேவதைகளா. அதனாலதான் அப்ப இங்க பயிற்சி செய்ய சொல்றாரு. கூடவே ஆத்மால நிறைய பாவங்கள் ஏறி போயிருக்குது. நீங்க ஆத்மானவர்கள இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாவ கர்மங்கள் அழிய ஆரம்பிச்சிடும், தூய்மை ஆயிடுவீங்க. இங்க தேவதை ஆகிறதுக்கு அதுதான் தகுதி, ஆத்மானவர்ல இருக்கதான் தகுதி. அங்க போய் அங்க பயிற்சி பண்ணி கத்துக்க முடியாது ஆத்மா அபிமானிங்கிற பயிற்சியை. இங்க நீங்க கத்துக்கிட்டு அந்த சம்ஸ்காரத்தை தான் அங்கிட்ட எடுத்துட்டு போகணுமே தவிர மத்த எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ஞானத்தையோ வேற எதையும் எடுத்துட்டு போக முடியாது. அப்படிங்கிற இந்த ஞானத்தையோ இந்த சரீரத்தையோ எதையும் தூக்கிட்டு அங்கிட்டு போக முடியாது சத்தியோகத்துக்கு. அப்ப நீங்க இங்கேயே
இந்த ஆத்மா அந்த தேகி அபிமானி அப்படிங்கிற அந்த பயிற்சியை செய்துட்டே இருங்க அப்படிங்கிறாரு. அங்கேயும் உங்களுக்கு பேர் வைப்பாங்க. எப்படி அங்க கிருஷ்ணருக்கு பேர் வைக்கிறாங்க இல்லையா, ஆத்மாவுடைய பேர் கிருஷ்ணர் கிடையாது, அந்த சரீரத்தின் பேர் தான் கிருஷ்ணன். ஆத்மாவுக்கு பேர் ஆத்மா தான். அப்ப ஒரு பேர் வைக்கணும் இல்லையா சரீரத்துக்குன்னு பேர் வச்சாதானே அங்க காரியங்கள் நடக்கும். பேரெல்லாம் இருக்கும், ஆனா ஆத்மா உணர்வு உடையவரா இருப்பீங்க, ஆத்மா அபிமானி நிலையிலே இருப்பீங்க அப்படிங்கிறாரு. அதனாலதான் சுகபோகமா இருந்தீங்க, சுகஸ்வரூபமா இருந்தீங்க, சாந்தியா இருந்தீங்க, தூய்மையா வாழ்ந்தீங்க, ஆத்மா உணர்வுல இருந்ததுனாலதான். எப்ப தேகம்னு உணர்ந்தீங்களோ அப்பதான் தேக அபிமானத்துக்கு வசமாகி பாவ கர்மங்கள்ல மாட்டிக்கிட்டு துக்கம் அசாந்தி அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அவ பாருங்க, சத்தியயுகத்துல சத்துவ பிரதான நிலையில இருந்தீங்க, அது 16 கலைகள் நிரம்பியதா இருந்தது. திரேதாயுகத்துல 14 கலைகள் ஆயிடுச்சு. ஏன்னா 8 பிறவிகள் மாறி மாறி ஆத்மா சரீரத்தை எடுத்து பிரவேசமாய் வந்துருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் கலைகள் குறைஞ்சு 2 கலைகள் குறைஞ்சிருது. குறைஞ்சு அடுத்து திரேதாயுகம் வரும்போது 14 கலைகள் உடையவரா மாறிடுவீங்க அப்படிங்கிறாரு பேராகிராஃப். ஓகே சிஸ்டர், அவ்வளவுதான். சத்தியம் திரேதாயுகம் ரெண்டும் தான் சொர்க்கம், அங்கதான் ஆத்மா அபிமானி நிலையில இருந்தோம் நம்ம. ஓகேங்க பிரதர். அடுத்து பாபா சொல்றாரு, முதலிலோ நான் ஆத்மா ஆவேன் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்மா தான் இப்போது தமோ பிரதானமாக ஆகியிருக்கு. முதல்ல சதோ பிரதானமாக தான் இருந்தது. அதான் பாபா சொல்றாரு பாருங்களேன், இங்க ஃபர்ஸ்ட் நான் ஆத்மான்றத உறுதியா இருங்க. இப்ப நான் பேசுறேன், இப்ப நீங்களும் சொல்றீங்க, பாபா பேசுறத கேக்குறோம்னா இங்க ஆத்மா இருக்கிறதுனால தானே கேக்குறோம். அததான் சொல்றாரு, உறுதியா நம்பிக்கை வச்சுட்டுக்கோங்க. உங்களுடைய ஆத்மா தான் சமோ பிரதானமா ஆகிருச்சு. முதல்ல நீங்க சத்துவ பிரதமா இருந்தீங்க, பின் நாளுக்கு நாள் கலைகள் குறைந்து கொண்டு போகுது. நான் ஆத்மா ஆவேன் என்பது உறுதியாக நினைவில்லாத காரணத்தா தான் நீங்க தந்தைய மறந்தீங்க. முதலான அடிப்படை விஷயம் இதுதான். ஆத்மா அபிமானி ஆகி விடும் போதுதான் தந்தை நினைவுக்கு வருவார். பாருங்க, ஆத்மா அபிமானியா இருக்கும் போதுதான் தந்தையை நினைவுக்கு வருவார். இல்லாட்டினா யார் நினைவுக்கு வருவாங்க? தேகதாரிகளும் தேக உறவுகளும் இந்த பொருட்கள் பின்னாடியும் வீணான விஷயங்கள் பின்னாடியும் அதுதான் போய்கிட்டு இருக்கும். அதுக்குதான் முதல்ல அதனாலதான் சொல்றேன், ஆத்மா உணர்வு உடையவரா இருங்க. ஆத்மா மீது ஒரு அபிமானம் ஏற்படணும். உண்மையிலே நான் தான் ஆத்மா, அதன் மீது அபிமானம் ஏற்படணும். அப்படின்னா உண்மையிலே நான் ஆத்மாவா இருக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வுல இருக்கணும். பரமாத்மா என்னுடைய தந்தையா இருக்காரு, அந்த விஷயத்துக்காக நான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு அபிமானம், ஒரு ஈர்ப்பு ஏற்படணும் அந்த ஆத்மா மீதும் அந்த பரமாத்மா மீதும். இந்த டிராமால எனக்கு எவ்வளவு உயர்ந்த பார்ட் கிடைச்சிருக்குது. ஆத்மாவா இருந்தனா தேவாத்மாவா பூஜைக்குரிய ஆத்மாவா வாழ்ந்திருக்கேன். என்னையத்தான் பூஜை செய்த அரைக்கல்பமா வழிபட்டு வந்திருக்காங்க. இறுதி நேரத்துல கூட தந்தையினைய, கஷ்டப்படுற நேரத்துல கூட தந்தையினைய அவர்களுடைய குழந்தையா ஜென்மம் கொடுத்து என்ன மறுபடியும் ஞானம், யோகம், தாரணை, சேவைங்கிற அந்த படிப்பு கற்றுக் கொடுக்கறதுக்கும் இந்த முழு உலக சேவைக்கும் என்னை நிமித்தமாக்கி இருக்காரு. அப்ப இந்த டிராமால எனக்கு எவ்வளவு உயர்ந்த பார்ட் கிடைச்சிருக்குது, இந்த விஷயத்துக்காகவும் நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வுலே இருக்கணும். அதுக்கு பேர் தான் அபிமானம். அந்த போதை, அதுதான் அபிமானம் அப்படிங்கிற என்னுடையது அது அப்படிங்கிற அந்த அபிமானம். இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான் அப்படிங்கிறது தான் விஷயம். அதுதான் அபிமானம்ன்றது. அதுதான் ஆத்ம அபிமானி. ஆமா ஆமா. ஆத்மா அபிமானி ஆகிவிடும் போதுதான் தந்தை நினைவுக்கு வருவா. பின் ஆஸ்தி நினைவுக்கு வரும். ஆஸ்தி நினைவுக்கு வந்தது என்றால் தூய்மையாகவும் இருப்பீங்க, தெய்வீக குணங்களும் உங்களுக்கு இருக்கும். லட்சியமோ ஏம் ஆப்ஜெக்ட் முன்னால் உள்ளது அல்லவா. இது காட்லி யூனிவர்சிட்டி, ஈஸ்வரிய பல்கலைக்கழகம். பகவானே கற்பிக்கிறார், தேகி அபிமானி ஆத்ம உணர்வுடையவராக அவர்தான் ஆக்க முடியும். மேலும் வேறு யாருமே இந்த கலை திறமை பற்றி தெரியவே தெரியாது. தந்தை தான் கற்பிக்கிறார். இந்த தாதா கூட புருஷார்த்தம் முயற்சி செய்கிறார். தந்தையோ தேகி அபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டிய வகையில் அவர் ஒரு பொழுதும் தேகம் எடுப்பதே இல்லை. உங்களை ஆத்மா அபிமானியாக ஆக்குவதற்காக இந்த சமயம் மட்டுமே அவர் வருகிறார். யாருடைய தலை மீது இத்தனை விஷயங்கள் உள்ளதோ அவர் எப்படி உறங்க முடியும்? இந்த ஒரு தடவை சொன்னா, யாருடைய தலை மீது இத்தனை விஷயங்கள் உள்ளதோ அவர் எப்படி உறங்க முடியும் என்ற பழமொழி உள்ளது.
நிறைய தொழில்கள் ஆகியவை அளவுக்கு அதிகமா இருக்கிறது என்றால் அவர்களுக்கு நேரம் கிடைப்பது இல்லை. மேலும் யாருக்கு நேரம் இருக்குதோ அவர்கள் பாபாவுக்கு முன்னால் புருஷார்த்தம் முயற்சி செய்ய வருகிறார்கள். ஒரு சிலர் புதியவர்களும் வருகிறார்கள். ஞானமும் மிகவும் நன்றாக உள்ளது என்று நினைக்கிறார்கள். தந்தையாக என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது பாவம் அழிந்துவிடும் என்ற வார்த்தை கீதையில் கூட உள்ளது. எனவே தந்தை இதை புரிய வைக்கிறாரு. தந்தை யார் மீதும் குறை கூறுவது இல்லை. நீங்க பாவன நிலையிலிருந்து தூய்மையற்றவராக, அதாவது பத்தித்தமாக ஆகவே வேண்டியுள்ளது மற்றும் நான் பதித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்கவே வேண்டியுள்ளது என்பதை அறிந்துள்ளீர்கள். நாம பாவனத்திலிருந்து பதித்தமாகியே தீரணும். ஏன்னா ஆத்மா சத்வ ரஜோ தமோ நிலையில இறங்கி வந்தே தீரணும். எப்படி 16 கலைகள் இருந்து 14 கலைகள் குறைஞ்சது, அதே போல அடுத்தடுத்து சரீரத்தை மாத்தி மாத்தி எடுக்கிறப்ப அது கலைகள் குறைஞ்சுக்கிட்டே வந்துடுது. அப்ப ஆத்மா சத்துவ நிலையில இருந்து ரஜோ நிலைக்கும், ரஜோ நிலையில இருந்து தமோ நிலைக்கு இறங்கி வந்தே தீரணும். அதுதான் விதி. அப்ப நீங்க தமோ நிலையில இறங்கினதுக்கு அப்புறம் தந்தை மீண்டும் உங்களை சத்துவ நிலைக்கு உயர்த்தணும். அதான் தூய்மையற்றவர்களா மாற வேண்டியது உங்களுடைய வேலை, மறுபடியும் தூய்மையற்றவங்கள தூய்மையாக்க வேண்டியது என்னுடைய வேலைங்கிறாரு. ஓகே ஓகே, இதுதான் டிராமா. இது ஏன் கேட்க கூடாது. சரி வாசிங்க சிஸ்டர். ஓகேங்க பிரதர். இதுதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு உள்ளேயே. டிராமா எல்லாருக்கும் நிச்சயிக்கப்பட்டது, எனக்கும் இருக்கு. நானும் உங்களை மாத்தணும், நீங்க மாறணும்ன்றாரு. ஓகேங்க பிரதர். இதுக்கு பேர் தான் இனிமையான டிராமான்னு சொல்லுவார். ஆத்மால பாவம் பிரதர், கஷ்டப்பட்டு அடி உத வாங்கி அப்படிலாம் இல்ல சிஸ்டர். இல்ல சுகமாதான் இருந்துச்சு டிராமா. நம்மளுடைய கணக்கு வழக்கு அப்படி ஆயிடுச்சு. ராவணனுக்கு வசம் ஆயிட்டோம் இல்லையா. இன்னமும் பாருங்களேன், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பாருங்களேன், நம்ம ஆத்மாதான் அப்படிங்கிற உணர்வு அதிகமா இருக்கவங்களுக்கு அந்த துக்கமே ஃபீல் ஆகவே செய்யாது. நம்ம தேகம்னு உணரும் போதுதான் துக்கமும் அசாந்தி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சரி. ஆனா மாயா பயமுறுத்துற மாதிரிதான் பயமுறுத்தும். தேக உணர்வை காமிச்சு காமிச்சு பயமுறுத்தும். உனக்கு இப்படி ஆயிருமா அப்படி. ஆனா நம்ம பாபா சொல்ற மாதிரி ஆத்மான்ற நிலையில இருந்தா பயப்பட மாட்டோம். அந்த ஸ்டேஜ் இன்னும் வரல இல்ல, அதுக்குதான் பாபா கொண்டுட்டு வாங்க தானே சொல்றாரு. ஆமா, அதுக்குதானே பயிற்சி சொல்றாரு இப்போ. இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம் ஆகும். இதில் யாரையுமே நிந்திக்க வேண்டிய விஷயமே கிடையாது. குழந்தையாகிய நீங்க இப்போது ஞானத்தை நல்ல முறையில அறிந்துள்ளீர்கள். வேறு யாருமே இறைவனை அறியாமலே இருக்கிறார்கள். எனவே அனாதைகள், நாஸ்திகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்பொழுது தந்தை குழந்தையாகிய உங்களை எவ்வளவு அறிவாளியாக்குறார். ஆசிரியர் ரூபத்துல கல்வியும் அளிக்கிறாரு. இந்த சிருஷ்டியோட சக்கரம் பற்றி எப்படி சுற்றுது என்ற இந்த படிப்பு கிடைப்பதன் மூலம் நீங்க திருந்துகிறீர்கள். சிவாலயமாக இருந்த பாரதம் இப்போது வேஷியாலயமாகும் அல்லவா. இதில் நிந்தை பற்றிய விஷயம் கிடையாது. இது விளையாட்டு ஆகும். இது பற்றி தந்தை புரிய வைக்கிறாரு. நீங்க தேவதையில இருந்து அசுரா ஆயிட்டீங்க, ஏன் ஆனீங்க என்று கூறுவது இல்லை. தந்தை வந்திருப்பது குழந்தைக்கு தனது அறிமுகத்தை அளிக்க, மேலும் சுத்தி சக்கரத்தை எப்படி சுற்றுகிறது என்பது புரிய வைக்கிறதுக்காக ஞானம் அளிக்கிறார். மனிதர்கள் தான் அறிந்து கொள்வார்கள் அல்லவா. இப்போ நீங்க அறிந்து கொண்டு பின் தேவதை ஆகுறீங்க. இந்த படிப்பு மனிதன்ல இருந்து தேவதை ஆவதற்கான படிப்பு. இது தந்தை கற்பிக்கிறார். இங்கு எல்லோரும் மனிதர்கள், இங்கு எல்லோரும் மனிதர்களே மனிதர்களாக உள்ளார்கள். தேவதைகளோ ஆசிரியராக ஆகி கற்பிக்கும் வகையில் இந்த சிருஷ்டியோட படைப்பு வர முடியாது. கற்பிக்கக்கூடிய தந்தை எப்படி பறிப்பிக்க வருகிறார் பாருங்க. பரமபிதா பரமாத்மா ஏதோ ஒரு ரதம் ஆதாரமா எடுக்கிறாரு என்ற பாடல் கூட உள்ளது. எந்த ரதம் எடுக்கிறாரு என்று முழுவதுமா எழுதுவது கிடையாது. திருமூர்த்தியோட ரகசியம் பற்றி கூட யாருமே புரிந்து கொள்வதும் கிடையாது. பரமபிதா என்றால் பரம ஆத்மா, அவர் யாராக இருக்கிறார் என்பது பற்றி அவர் தனது அறிமுகத்தை அளிப்பார் அல்லவா. அகங்காரத்தோட விஷயம்லாம் இங்க இல்ல. புரியாத காரணத்தால் இவருக்கு அகங்காரம் இருக்கிறது என்கிறார்கள். இந்த பிரம்மாவோ நான் பரமாத்மா ஆவேன் என்று கூறுவது இல்லை. இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அனைத்து ஆத்மாக்களோட தந்தை ஒருவராவார் என்பதோ தந்தையோட மகா வாக்கியம் ஆகும். இவருக்கு தாதா என்று கூறப்படுது. இவர் பாக்கியசாலி ரதம் ஆவார் அல்லவா. பெயர் கூட பிரம்மா என்று வைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் பிராமணர்கள் வேண்டும் அல்லவா. ஆதி தேவன் பிரஜாபிதா பிரம்மா ஆவார். பிரஜைகளோட பிதா தந்தை ஆவார்.
ம் இப்போது பிரஜைகள் என்பது யார்? பிரஜாபிதா பிரம்மா சரீரதாரி ஆவார். எனவே தந்தை தத்தெடுத்துள்ளார் அல்லவா? ம் நான் தத்தெடுப்பதில்லை என்று குழந்தைக்கு சிவபாபா புரிய வைக்கிறார். ம் ஆத்மாக நீங்க அனைவரும் என்றைக்குமே என்னுடைய குழந்தைகளா தான் இருக்கவே இருக்கீங்க. ஆ, நான் ம் சொல்லுங்க மாசிங்க சிஸ்டர், முடிச்சிருங்க. நான் உங்களை ம் குழந்தைகளாக ஆக்குவது இல்லை. ம் நானும் ஆத்மாவாகிய உங்களோட அனாதி தந்தை ஆவேன். ம் தந்தை எவ்வளவு நல்ல முறையில புரிய வைக்கிறார். பிறகும் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று கூறுகிறார். ம் நீங்கள் முழு பழைய உலகத்தை சந்நியாசம் செய்றீங்க. எல்லோரும் இந்த உலகத்துல இருந்து திரும்பி சென்று விடுவோம் என்பதை புத்தி மூலமா அறிந்திருக்கிறீங்க. அப்படியின்றி சந்நியாசம் செய்து காட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. முழு உலகத்தை சந்நியாசம் செய்து நாம் நமது வீட்டுக்கு சென்று விடுவோம் என்பது மட்டும் உங்களுக்கு தெரியும். எனவே ஒரே தந்தையை தவிர வேறு எந்த பொருளுமே நினைவுக்கு வரக்கூடாது. 60 வருடங்களோட ஆயுள் முடிந்து விட்டது என்றால் பின் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு வானப்பிரஸ்தத்துக்கு செல்வதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த வானப்பிரஸ்தத்தோட விஷயம் இப்போதிலிருந்து ஆகும். பக்தி மார்க்கத்தில் வானப்பிரஸ்தம் பற்றி யாருக்கும் தெரியவே தெரியாது. வானப்பிரஸ்தம் என்பது பொருளை அவர்களால் கூறவும் முடியாது. வாணி வாணி வாணிசோ வாணிசே பறை சப்தத்திற்கு அப்பாற்பட்டது என்ற ம் மூலவதனத்துக்குத்தான் கூறுவார்கள். ம் அங்கு எல்லா ஆத்மாக்களும் வசிக்கிறார்கள். எனவே எல்லோருக்கும் வானப்பிரஸ்த நிலை ஆகும். எல்லோரும் வீடு செல்ல வேண்டும். ம் ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த பிரஜாபிதாவை பத்தி சொன்னார் பாத்தீங்களா, அந்த போட்டோ எல்லாம் பாக்குறாங்க இல்லையா, வந்து சென்டருக்கு வந்து ம். பிரம்மா பாபா போட்டோ பாக்குறாங்க, சூட்சுமத்துல அவர் இருக்கதை காமிக்கிறாங்க, ஃபரிஸ்தாவான் இதெல்லாம் பாக்குறாங்கல்ல. பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தியா இருக்குது, இவர் தன்னை தானே பகவான்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறாங்களாம். அதுதான் இதுல அகங்காரத்தின் விஷயங்கள்லாம் கிடையாது. இவர் இவர் இவர பரமாத்மான்னு சொல்ல கிடையாது, இவருக்குள்ள பிரவேசமாகிறவர் பரமாத்மா. அவர் மூலமா கிடைக்கக்கூடிய ஞானத்தை தான் முரளின்னு சொல்றோம் அப்படிங்கறத நல்ல விதத்துல புரிய வைக்கணும் அப்படிங்கிறாரு. அவரு குழந்தைகளான உங்களை தத்தெடுக்கிறாரு, பிரஜைகளை தத்தெடுக்கிறாரு. அவரு பிரஜைகளின் பிதா, பிரஜாபிதா. அவர் என்ன செய்வாரு? குழந்தைகளான உங்களை பிரஜைகளை தத்தெடுக்கிறாரு. அதனாலதான் பிரஜைகளின் பிதா அப்படின்னு சொல்லப்படுறாரு. அப்ப அவரும் தந்தை ஆயிட்டாரு இல்லையா உங்களுக்கு? அவர் தத்தெடுத்ததுனால உங்களுக்கு தந்தை. பிரம்மா பாபா நம்ம தத்தெடுத்ததுனால பிரம்மா பாபா நமக்கு அப்பாவாம். ஆனா சிவபாபா என்ன சொல்றாரு? ஆத்மாக்களான நீங்க உங்களை நான் ஒருபோதும் தத்தெடுக்கிறது கிடையாது, நீங்க எப்பவுமே என்னுடைய குழந்தைங்க தான் அப்படிங்கிறாரு. இது அழியாத சம்பந்தம், அவிநாசி சம்பந்தம்ன்றது சொல்றாரப்பா. எப்பவுமே ஆத்மாக்களான நீங்க சிவபாபாவுடைய குழந்தைங்க தான் அப்படிங்கிறாரு. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். பிரஜாபிதா நம்மளை தத்தெடுத்ததுனால தந்தை. அவர் தத்தெடுக்கவே இல்ல, தத்தெடுக்கவும் இல்ல, விட்டு கொடுக்கவும் இல்ல அப்படிங்கறது மாதிரி. எப்பவுமே நீங்க என்னுடைய குழந்தைங்க தான். நேச்சுரலாவே உருவாகி இயற்கையாக நம்ம வந்து பரமாத்மாவோட அந்த பரந்தாம வீட்டுல இயற்கையா அப்படியே நேச்சுரலா இருக்கிறோம் ஆத்மாவா, அவரோட குழந்தையா. ஏன்னா அவரு தானே விதையா இருக்காரு. விதைக்குள்ள இருந்து நம்ம ஆத்மாவா இருக்கோம், அவருடைய குழந்தை. ஓகேங்களா? இப்ப மூலவதனத்துக்கு எல்லாரும் போகணும். நாடகம் முடிஞ்சாச்சு. இப்ப எல்லாரும் தூய்மையாக வீட்டுக்கு போகணும். எல்லாரையும் அழைச்சிட்டு போகத்தான் தந்தை வந்திருக்கேன். நீங்க எல்லையற்ற சன்னியாசம் செய்றீங்க, சரியா? நீங்க இப்ப சரீரத்தை விட்டுட்டு இந்த உலகத்தையும் தியாகம் செய்து எல்லையற்ற சன்னியாசம் எடுத்து நீங்க எங்க போறீங்க? வானப்பிரஸ்த நிலையான அந்த மூலவதனத்தை போய் சேர்றீங்க. இது எல்லைக்குட்பட்ட சன்னியாசம் கிடையாது. வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போய் அமரணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. வீட்டுல இருந்தே நீங்க இந்த பயிற்சியை செஞ்சு தூய்மையாகி மூலவதனத்துக்கு போக வேண்டிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறாரப்பா. அதான் எல்லைக்குட்பட்ட சன்னியாசம்ங்கிறது அந்த துறவர மார்க்கம். சன்னியாசிகள் இருக்காங்க இல்லையா, துறவர மார்க்கம். இது இல்லற மார்க்கம். இல்லறத்துல இருந்தே நீங்க அப்பாவை நினைவு செஞ்சு மூலவதனத்துக்கு போய் சேரணும். ஏன்னா இங்க டிராமா முடிஞ்சு போச்சு, முழு உலகமும் விநாசமாக போகுது. அதை புத்தியில ஞாபகம் வச்சுக்கிட்டு தூய்மையாகணும் அப்படிங்கிறாரு. அதுக்குதான் வானப்பிரஸ்த நிலை. வானப்பிரஸ்த நிலைனா என்னன்னு மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. 60 வயசானதுக்கு அப்புறம் அடுத்த பிறவிக்காக நம்ம தூய்மையா இருக்கணும், புண்ணிய காரியங்கள் செய்து நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது முழு உலகத்துக்குமே வானப்பிரஸ்த நிலை அப்படிங்கிறாரு. எல்லாருமே முழு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்குமே மூலவந்தனத்துக்கு போக வேண்டிய நேரம். அதனாலதான் இது முழு உலகத்துக்குமே வானப்பிரஸ்தம்னு சொல்றாரப்பா.
சரிங்க பிரதர். ஓகே. அதுதான் பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எவ்வளோ கமிட்மெண்ட் நமக்கு பொறுப்பு இருக்கு, அதெல்லாம் முடிக்காம எப்படி நம்ம வந்து கடவுளை நினைக்க முடியும்? அதெல்லாம் முடிச்சிட்டு தான் போக முடியும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. கேட்டா இந்த மாதிரி வாங்கன்னா எங்களுக்கு டைம் இல்ல, நாங்க அதெல்லாம் பார்க்கணும், எங்களுக்கு வேலையெல்லாம் இருக்கு நிறைய, அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு. முடிக்கணும் தானே, வேலையெல்லாம் இப்ப முடிக்கணும் தானே, வேலையெல்லாம் கண்டிப்பா செய்ய தானே செய்ய போறீங்க. வேலை செஞ்சுக்கிட்டே தான் பிரதர் இருக்கு, இல்லாமையா இருக்குது, அது எப்ப முடியறது? இல்ல அப்படி இல்ல, அப்பா என்ன சொல்றாரு, கர்ம யோகியா இருங்க தானே சொல்றாரு. வேலை செஞ்சுக்கிட்டே அப்பா நினைங்க, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சுங்க. ஆமா அப்படிதான் சொல்றாரு. வேலை முடியுதோ முடியலையோ, நீங்க கர்மயோகியாவே இருந்துருங்களேன் பேசாம. அதான் அவங்கள்ட்ட சொல்லுங்க, வேலையெல்லாம் உங்களுக்கு இருக்குது தானங்க, கமிட்மெண்ட்லாம் இருக்குது தானே, நாங்களும் அதாங்க சொல்றோம். வேலையெல்லாம் பாத்துக்கிட்டே தானே நினைவு செய்ய சொல்றோம், இல்ல தனியா உட்காந்து உங்களுக்கு நினைவு செய்ய சொன்னோம். உங்களோட பாவம் தானங்க அழியுது. கரெக்ட். அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த வார்த்தையின் யுக்தி இருக்கு. ஒரு பாயிண்டே போதும், அந்த ஒரு பாயிண்ட்லயே அவங்க க்ளீன் போல்ட் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. அவங்களுக்கும் சந்தோஷமாயிரும். சரி இப்படியே கடவுள் நினைக்கலாம்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கு, நாங்க வேலை பார்த்துட்டே செய்யறோம். நினைக்கிறேன் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சது இல்லையா? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பிரதர். இது யாருமே சொல்லி தரலையே, தனியால போய் சாமிய பாக்கணும், அதுக்கு எங்கெங்க டைம் இருக்குன்னு கேக்குறாங்க. அது ஓகே. இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது அப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா, கர்மா செஞ்சு நினைவு செய்ய வேண்டியதானே, நாங்களும் அப்படிதான் செய்யறோம்னு சொல்லுங்க. இப்ப நாங்க சும்மா உட்காந்தாங்க நினைவு செஞ்சு சரியா இருக்கு. வேலை இல்லாம யாருக்கும், எல்லாருக்கும் வேலை இருக்கத்தானே செய்யும். சரி சரி, கரெக்டுங்க பிரதர். ஓகே. அப்புறம் பாபா சொல்றார், ஆத்மா புருவ மத்தியில பிரகாசிக்கும் நட்சத்திரம் ஆகும் என்று சாஸ்திரங்களில் காண்பிக்கிறார்கள். ஒரு சிலர் ஆத்மா பெருவிரல் போன்று உள்ளது என நினைக்கிறார்கள், கட்டைவிரல் போன்று என்ற நினைவு செய்கிறார்கள். நட்சத்திரத்தை எவ்வாறு நினைவு செய்வது, பூஜை எப்படி செய்வது? எனவே நீங்க தேக அபிமானத்துல வரும்போது பூசாரி ஆகி விடுகிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். பக்தியின் காலம்பம் ஆரம்பமாகும் போது அதை பக்தியின் கலாச்சாரம் என்று கூறுகிறார்கள். ஞானத்தின் கலாச்சாரம் தனியாகும். ஞானம் ஒரு நிமிஷம், நட்சத்திரத்தை எவ்வாறு என்ன செய்வது, பூஜை எப்படி செய்வது, எனவே நீங்க தேகம் அதை பக்தியோட கலாச்சாரம் என்று கூறுகிறார்கள். ஞானத்தோட கலாச்சாரம் தனியானது. ஞானம் மற்றும் பக்தி சேர்ந்திருக்க முடியாது, பகலும் இரவும் சேர்ந்திருக்க முடியாது. பகல் என்று சுகத்திற்கு கூறப்படும் மற்றும் இரவு என்று துக்கம், அதாவது பக்திக்கு கூறப்படும். பிரஜாபிதா பிரம்மாவோட பகல் மற்றும் பின் இரவு என்று கூறுகிறார்கள். எனவே பிரஜைகள் மற்றும் பிரம்மா இருவருமே அவசியம் சேர்ந்து இருப்பார்கள் அல்லவா? பிராமணர்களாகிய நீங்க தான் அரைக்கல்பம் சுகம் அனுபவிக்கிறீங்க, பிறகு அரைக்கல்பம் துக்கம் அனுபவிக்கிறீங்க என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இது புத்தி மூலமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். எல்லோரும் தந்தையை நினைவு செய்ய முடியாது என்பதையும் அறிந்துள்ளீர்கள். பிறகு தன்னை ஆத்மான உணருங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்க, அப்போது நீங்க பாவனமாகி தூய்மையாகி விடுவீங்க என்று சுயம் தந்தை புரி வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை எல்லோருக்கும் சேர்ப்பிக்க வேண்டும். சேவை செய்ய வேண்டும். யார் சேவை செய்வதிலையோ அவர்கள் மலராக இல்லை. தோட்டத்தின் எஜமானர் தோட்டத்துக்கு வரும்போது அவருக்கு மலர்கள் தான் முன்னால் வேண்டும். யார் சர்வ சாம்பிள், அதாவது யார் சர்வீசபிள் ஆக சேவை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ, நிறைய பேருக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்கள் தான் மலர்கள் ஆவார்கள். யாருக்கு தேக அபிமானம் உள்ளதோ அவர்கள் நாங்கள் மலர்களாக இல்லை என்பதை தாங்களும் புரிந்திருப்பார்கள். பாபாவுக்கு முன்னாலோ நல்ல நல்ல மலர்கள் அமர்ந்துள்ளார்கள். பின் தந்தையின் பார்வை அவர்கள் மீது செல்லும். டான்ஸ், நடனம் கூட நன்றாக நடக்கும். நாட்டிய பெண்ணின் உதாரணம் டான்சிங் கேர்ள். ஓகேங்க, டான்சிஸ் கேர்ள். அதான் அந்த நாட்டிய பெண்ணோட உதாரணம் சொல்றாரு. பள்ளிக்கூடத்துல கூட யார் முதல் எண், இரண்டாவது எண், மூன்றாவது எண்ணில் உள்ளார்கள் என்பதை ஆசிரியர் அறிந்திருப்பார் அல்லவா? தந்தையோட கவனம் கூட சேவை செய்பவர்கள் பக்கம்தான் செல்கிறது. இதயத்திலும் கூட அவர்கள்தான் இடம் பெறுவார்கள். டிஸ்சர்வீஸ், சேவைக்கு தடை செய்பவர்கள் இதயத்தில் இடம் பெறுவார்களா என்ன? தன்னை ஆத்மா நிச்சயம் செய்தீர்கள் என்றால் அப்போதுதான் தந்தையோட நினைவு நிலைக்கும் என்ற முதலான முக்கிய விஷயத்தை தந்தை இப்போ புரிய வைக்கிறார். தேக அபிமானம் இருந்தது என்றால் தந்தையோட நினைவு நிலைக்காது. லௌகீக உறவினர்களோட பக்கம், தொழிலோட பக்கம் ஆகியவற்றோட பக்கம் புத்தி சென்று கொண்டே இருக்கும்.
தேகி அபிமானி ஆத்மா உணர்வுடையாக ஆகும்போது பரலௌகிக தந்தை தான் நினைவுக்கு வருவாரு. தந்தையோ மிகவும் அன்போட நினைவு செய்ய வேண்டும். தன்னை ஆத்மான உணர்வது இதில் உழைப்பு உள்ளது. ஏகாந்தம் தனிமை வேண்டும். 7 நாள் பட்டியோட கோர்ஸ் பாடமுறை மிகவும் கடினமானது ஆகும். யாருடைய நினைவுமே வரக்கூடாது. அப்போ யாருக்கும் கடிதம் கூட எழுதக்கூடாது. இது உங்களுடைய ஆரம்ப பட்டியாக இருந்தது. இங்கோ எல்லோரையும் வைக்க முடியாது. எனவே வீட்டில் இருந்தபடி பயிற்சி செய்யுங்க என்று கூறப்படுது. பக்தர்கள் கூட பக்திக்காக தனி இடம் அமைத்து விடுகிறார்கள். உள்ளே ஒரு சிறிய அறையில் அமர்ந்து மாலைய நினைவு செய்யறாங்க. எனவே இந்த நினைவு யாத்திரையில் கூட ஏகாந்தம் தனிமை தேவை. ஒரு தந்தையத்தான் நினைவு செய்யணும். இதில் பேச வேண்டிய எந்த விஷயம் கூட இல்லை. இந்த நினைவோட பயிற்சிக்கு நேரம் தேவை. ஓகே, அதான் பாருங்க பட்டி ஆரம்பத்துல எப்படி நடத்திருக்காங்கன்னு பாருங்க. 7 நாள் பேசிக் கோர்ஸ் கிளாஸ் எடுக்கும் போது யாருக்கிட்டயுமே பேசக்கூடாதான். எந்த கடிதமும் வீட்டின் நினைவோ எதுவுமே இருக்கக்கூடாதான். முழுமையா தூய்மையா அப்பாவுடைய நினைவுல இருந்து கத்துக்கணும். அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. அப்படி இருந்து கத்துக்கிட்டாதான் முழுமையா தாரணை ஆகும் 7 நாள் பாடம் அப்படிங்கறதுக்காக சொல்லியிருக்காரு அப்பா. ஆனா அப்படி நடக்குது. எந்த மாதிரி சொல்லியிருந்தாக்கா நினைவு செய்யறது நாங்களுக்கு நேரம் இல்லைங்கன்னு சொல்றீங்களே நீங்க சொன்னீங்கல்ல. இந்த மாதிரி அப்பா இப்ப ரூல்ஸ் வச்சிருந்தாருனாக்கான்னு சொல்லணும். எங்களுக்குலாம் நேரம் இல்லைங்க, எங்களால அப்படிலாம் கத்துக்க முடியாதுங்க அப்படின்னு. இப்ப அப்படி இல்லையா? இப்போ 1 மணி நேரம் தானே கிளாஸ் நடக்குது. அதை நல்ல விதத்துல உட்காந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலே போதும் இல்லையா? அத சொல்றாங்கப்பா. அப்புறம் பக்தர்கள் கட்டை விரல்ல தான் ஆத்மா ரூபம் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்களாம். கட்டை விரல் சைஸ்ல இருக்குது அப்படின்னு, பெருசா இருக்குது இல்லையா? ஆத்மா நட்சத்திரமா இருக்குது. அதை நல்ல விதத்துல புரிஞ்சுக்கணும். நீங்க கட்டை விரல் மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்னா கட்டை விரல் தான் ஜோதி வடிவம்னு சொல்லுவாங்க. லிங்க ரூபம் கூட இந்த கட்டை விரல் சைஸ்ல தானே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அததான் அப்பா சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ஆத்மா நட்சத்திரம் போலதான் இருக்குது. இப்ப நீங்க சேவை நல்ல விதத்துல செய்யணும். அடுத்தவங்களுக்கு புரிய வச்சாதான் சர்வீசபிள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? மலர்கள் ஆகணும் அப்படின்னா நல்ல விதத்துல சேவை செய்யணும். சேவை செய்யாதவர்களை மலர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்கள் இன்னும் முள்ளாதான் இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப நல்ல விதத்துல சேவை செய்யக்கூடியவங்க தான் யாரு? ஆத்மா அபிமானி நிலையில இருக்கக்கூடியவங்க. சேவை செய்யாதவங்க இன்னும் தேக அபிமானத்துல இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்ப அப்பாயோட இதயத்துல இடம் பிடிக்கணும் அப்படின்னா நல்ல சேவை செய்யக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதான் டான்சிங் கேர்ள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா? நடனம் ஆடுவாங்க. எப்படி ஞான நடனம் ஆடுவோம் இல்லையா? ஞானத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது குஷி ஏற்படுது இல்லையா? உள்ள நடனம் ஏற்படுது இல்லையா? அதை சொல்றாரு அப்பா. அப்ப தந்தை சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை பார்க்கும்போது மனம் மகிழ்ச்சி ஏற்படுது. அதான் ஞான நடனம் ஆடுகிறார் அப்படிங்கிறது. ஞான நடனம் இல்ல, குஷியில நடனம் ஆடுகிறார் அப்படிங்கிறார். முடிஞ்ச வரைக்கும் ஈஸியா இந்த ஞானத்தை வெளியில சொல்றாரு பாபா. நினைவுல எப்படி இருக்கணும். ஓகேங்க பிரதர். ஓகே, சரி, இது நல்ல பாயிண்ட். எல்லாருக்கும் இப்ப டைம் இல்லைன்னா நீங்க பாபா கடவுளை நினைச்சிட்டே வேலை பாருங்க. எப்படி நினைக்கணும்? நீங்க யாரா இருக்கீங்க? ஆத்மா, அவர் பரமாத்மா. அவர் எப்படி இருக்காரு அது கேட்பாங்க. எப்படிங்க நினைக்கிறது? அவரு ஜோதி ஸ்வரூபம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது இல்ல பிரதர். நட்சத்திரம் போல நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆத்மாவான நீங்களும் நட்சத்திரம் போலதான் இருக்கீங்க. பரமாத்மாவான இறைவனும் நட்சத்திரம் போலதான் இருக்காரு. எல்லாருக்குமே நினைக்கன்னு சொல்லிடலாம். ஆனா பாபா அடுத்து என்ன சொன்னார் பாத்தீங்களா? இதுல உழைப்பு இருக்குன்னு தான் சொல்றாரு. பட் நம்ம பாபாவோட அறிமுகத்தை, பகவானோட அறிமுகத்தை கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் அவங்க எப்படி நினைக்கணுமோ எப்படின்றது. ஆமா, நம்மளுக்கும் யாராவது ஒரு ஆள் சொன்னாங்களா சிஸ்டர்? ஆமா, நமக்கு எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்காரு பாபா. இன்னமும் நம்ம கொஞ்சம் உடனே புரிஞ்சிருவாங்களா? ஆரம்ப காலகட்டம் நம்ம கொண்டு இருந்துச்சு இல்லையா? நம்ம கிட்ட ஒரு ஆள் சொன்னாங்க இல்லையா? ஆமா. அப்ப என்ன சொன்னாங்க நம்ம கிட்ட? ஆத்மா ஒண்ணு பரமாத்மா நினைவு செய்யுதானே நம்மகிட்ட சொன்னாங்க. நம்ம எப்படி ஆர்வப்பட்டு வந்தோம்? தேவாத்மா இப்படி பணம் கத்துக்க வந்தோம். ஆமா. எப்படி வந்தோம்? நம்மளாதான் ஒரு ஈர்ப்பு நிலை வந்ததும் இல்லையா? ஆமா. அதே போல ஈர்ப்பு அந்த ஆத்மாக்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்துருவாங்க. ஏன்னா தேவாத்மாவா நம்ம சொல்லக்கூடிய ஆத்மாக்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்துடுவாங்க. இத மற்ற தர்மத்த ஆத்மாக்கள்னா முயற்சி செய்ய மாட்டாங்க. அவ்வளவுதான், வேற என்ன செய்ய முடியும்? நம்மளால அறிமுகம் கொடுக்க முடியும், இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்ல முடியும். அவங்களாம் ஆர்வப்பட்டு கேட்டாதான் நமக்கு சொல்லி தர முடியும்.
அப்ப எல்லாருக்கிட்டும் கொடுக்கணும்ன்றது நம்மளுடைய கடமையா இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ளயும் ஆர்வம் வரணும், கத்துக்கடணும்ன்ற ஆர்வம் வரணும். அந்த ஆர்வம் யாருக்கு வரும்னு அப்பாவே சொல்லியிருக்காரு. தேவாத்மா உங்க தர்மத்தை ஆத்மாக்களா இருந்தாலும் அது வரும், மற்ற தர்மத்தை ஆத்மாக்களுக்கெல்லாம் அது வராது. அப்படி வந்தாலும் பாதியிலே போயிடுவாங்க. ஏன்னா இங்க முழுமையான விஷயம் என்னது, தூய்மையை கடைபிடிக்க வேண்டும், அந்த குறிக்கோள் இருக்கு இல்லையா, அதை கேட்டாலே எல்லாத்துலேருந்தும் விடுபடணும்னு சொல்றீங்களா? அதுவும் சில பேரால ஏத்துக்க முடியல பிரதர். நீங்க இங்க வந்தா எல்லாத்தையும் விடணும்ன்றீங்க, குழந்தை மேல எல்லாம் இது பண்ண அன்பு இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. சில பேர் அப்படியும் சொல்றாங்க, நான் கேட்டிருக்கேன். அதனால எங்களால அதெல்லாம் முடியாதுன்றாங்க. இப்போ உடனே எல்லாம் யாராலையும் முடியாதுங்கன்னு சொல்லணும். இப்போ உடனே விடுனா எப்படி விட முடியும்? ஆமா ஆமா, சாப்பிடாதீங்கன்னா அப்படி விட்டுற முடியுமா உங்களால? கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா விட்டுருவீங்க. புரிதல் ஏற்பட அதுவும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சோன்னு நீங்களும் சகஜமாயிடுவீங்கன்னு சொல்லணும். உடனே விடுங்க, உடனே நிப்பாட்டுங்கன்னா எப்படி நிப்பாட்டுவாங்க அவங்க? நம்மளால முடிஞ்சதா? உடனே எவ்வளவு நாள் கழிச்சு நமக்கு முதல்ல ஞானம் புரியறதுக்கே நமக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? புரிஞ்சு எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புரிதல் ஏற்படும் போது தானே விட்டோம். அதே போலதானே அவங்களும் இருப்பாங்க. நம்மளும் போல அவங்களும் ஆத்மாக்கள் தானே. உடனே விடுங்கன்னா எப்படி விடுவாங்க? அதெல்லாம் விட முடியாது அவங்களால, யாராலையுமே விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா விட்டுருவாங்க. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி ஆர்வம் வைக்கணும். கேள்வி கேட்கதான் செய்வாங்க, எங்களால இதெல்லாம் செய்ய முடியாதுங்க, அதெல்லாம் செய்ய முடியாதுங்க. சரி, முடிஞ்சதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களால எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க, எதெல்லாம் முடியாததோ ஒதுக்குங்க. இதெல்லாம் ஏன் அப்பா சொல்றாருன்னு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிதல் ஏற்படும்போது நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவீங்கன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. டெய்லி முரளி, அதான் அந்த ஞானம் கேட்டாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு சக்தி கொடுத்துருவாரு. அதான் ஆத்மா ஒண்ணு பரமாத்மா நினைவு செய்யுங்க. சக்தி கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. நேத்து கூட ஸ்லோகம் என்ன பார்த்தோம்? அப்பாவோடைய வாசலா சுகம் கொடுங்க, சாந்தி கொடுங்கன்னு கோயிலா அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்கள அப்பா பக்கமா புத்தியை திருப்பி அப்பா கிட்ட இணைச்சு விடுங்க அப்படிங்கறதானே சொல்லியிருக்காரு. இறைவனோட இணைப்பில் சேர்த்துடுங்க. அவங்கதான் என்ன ஆத்மான்னு சொன்னாருங்க பிரதர்? ஆன்மீக சமூக சேவகர். ஓகே ஓகே, அதான் அந்த சேவையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சேவையை செஞ்சிருவோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி சரிங்க பிரதர். சரி, அதான் பாபா சொல்றாரு, லௌகிக தந்தை எல்லைக்குட்பட்ட கிரியேட்டர், படைப்பவர் ஆவார். இவர் எல்லையற்ற எல்லை இல்லாதவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. பிரஜாபிதா பிரம்மாவோ எல்லை இல்லாதவர் ஆகிறார் அல்லவா? குழந்தைகளையும் தத்தெடுக்கிறார். சிவபாபா தத்தெடுப்பது இல்லை, அவருடைய குழந்தையாக எப்பொழுதும் இருக்கவே இருக்கிறார்கள். சிவபாபாவோட குழந்தையாக ஆத்மாக்களாகிய நாம் அனாதியாக இருக்கவே இருக்கிறோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். பிரம்மா உங்களை ஸ்வீகாரம் செய்துள்ளார். ஒவ்வொரு விஷயமும் நல்ல முறையில புரிந்து கொள்ள வேண்டியதா உள்ளது. தந்தை தினமும் குழந்தைக்கு புரிய வைக்கிறாரு, பாபா நினைவு இருப்பதில்லை என்று கூறுகிறார்கள். இதில் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். ஒரு சிலர் முற்றிலுமே நேரமே ஒதுக்க முடியாது, அப்பேற்பட்டவங்களும் இருக்கிறாங்க. புத்தியில நிறைய வேலை இருக்கும். பிறகு நினைவின் யாத்திரை எப்படி இருக்கும்? தன்னை ஆத்மான உணர்ந்து தந்தையாக என்ன நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் அதாவது உங்களுடைய நீங்கள் பாவனமாக தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் என்பதை அடிப்படை விஷயமாகும் என்று தந்தை புரிய வைக்கிறார். நான் ஆத்மா ஆவேன், சிவபாபாவோட குழந்தையாவேன், இது மன்மனா பவ ஆகியதல்லவா? இதில் உழைப்பு வேண்டும், ஆசீர்வாதத்தோட விஷயம் எல்லாம் கிடையாது. இது படிப்பு ஆகும். இதில் கிருபை அல்லது ஆசீர்வாதம் நடக்காது. நான் எப்பொழுதாவது உங்கள் சிரத்தின் மீது கை வைக்கிறேனா என்ன? எல்லை இல்லாத தந்தையிடமிருந்து நாம் ஆசி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் இப்போ அறிந்துள்ளீர்கள். அமரபவ ஆயுஷ்மான் பவ அதெல்லாம் கொடுக்கறாரு. என்னைக்காவது நான் உங்க தலைமையில கை வைக்கிறேன்னா பாருங்க அப்படின்னு கேட்கறாரு. பாருங்க, தலைமையில கை வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஆசீர்வாதம் கொடுக்கற விஷயம் எல்லாம் கிடையாது. ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்க, அதுவே போதும். இதுல கிருபை எல்லாம் காட்டுங்க பா. உங்களுக்கு நீங்களே தான் கிருபை காட்டிக்கணும். தந்தை கொடுக்கிற ஞானம் தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிருபை, ஆசீர்வாதம். அத அப்பா சொல்றத செய்யுங்க, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவரா ஆகுங்க. அப்புறம் தந்தை கிட்ட இப்படி எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, எங்களுடைய பாவ கர்மங்களை அழிச்சிருங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நீங்கள தான் முயற்சி செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுதான் உழைப்பு முக்கியம்ன்றார் அப்பா. அமரபவ ஆயுஷ்மான் பவ இதில் எல்லாமே வந்து விடுகிறது. ஆஸ்தி தந்தை கிட்ட இருந்து கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஆனா கொடுத்த காரியத்தை ஒழுங்கா செய்யணும்.
அப்படின்னா கஷ்டமான காரியமா கொடுத்தாரு. ஆத்மன் வந்து நினைங்க பரமாத்மா நினைச்சு. நினைங்க நினைங்க இதுதான் கஷ்டமா இருக்குதுன்ற நினைங்கன்றாரு. இதுல எப்பயுமே இதுதானே எந்த ஆமா. வானிலையாவது இது இல்லாம இருக்கா? டெய்லி அதேதான் சொல்றாரு. ஆனா டெய்லி நம்மளால முடியலன்னு சொல்றாரு. அததான் சொல்றாருங்க. வேற இல்ல இல்ல என்ன நினைங்க. சரி சிஸ்டர், இப்ப நான் கேக்குறேன், வேற எது சிஸ்டர் ஈஸியா இருக்கும்? எது புரியல பிரதர்? பக்தி மார்க்கத்துல வேற எல்லாம் ஈஸியா இருக்குதா சிஸ்டர்னு கேட்டேன். அதுதான் பிரதர் கவருது. அப்படியே அப்படியே மியூசிக் போட்டு விடுறாங்க. அது என்ன சத்தம், சாமி பாட்டு, வைப்ரேஷன் எல்லாம் கலகல கலகலன்னு பேசிக்கிட்டோம் சிரிச்சிட்டோம் சாமியை பாத்துட்டோம். அது வேண்டுதல் இல்ல, வேண்டுதல் செய்வாங்க இல்லையா, அது பார்த்தது இல்லையா நீங்க? காவடி எடுப்பாங்க, காவடி தூக்கிட்டு கீழ இருந்து மேல வரைக்கும் மலை மேல ஏறிட்டு போறாங்க இல்லையா, அப்படி தூக்கிட்டு போறீங்களா? அதெல்லாம் தான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு கண்ணுக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், செய்யறீங்களான்னு கேட்டேன். இல்ல வாயில இல்ல வாயில அளவு குத்திக்கிறீங்களா, நாக்குல பெருசா வேல் குத்திக்கிறாங்கல்ல, பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. தீல எப்படி மிதிக்கிறாங்கன்னு ஆச்சரியப்படுவேன். கால் சுடாதான் நினைப்பேன், நாக்கெல்லாம் வலிக்காதான் நினைப்பேன். இந்த நினைக்கிறத நம்ம கஷ்டம் நினைக்கிறோம், அதை ஈஸியா நினைக்கிறேன். பண்றாங்கன்னா அதை சொல்றாங்க பிரதர். எங்களுக்கு வலியே வலிக்கலன்றாங்க, தெரியவே தெரியல வலின்றாங்க. ஆனா நமக்கு வலிக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, உடம்பு பூரா வேலை குத்தி இருப்பாங்க. ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா வேண்டுதல் அப்படி வச்சிருப்பாங்க. ஆமா, இங்க இருந்து 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் பாத யாத்திரை போயிட்டு வராங்க கோயிலுக்கு. மலை மேல ஏறி மலை மேல கீழே இறங்கி அப்படியே இறங்கி எனக்கு தெரிஞ்சவங்க இந்த வேல் குத்துனாங்க பிரதர். அவங்க நாக்க கூட காமிச்சாங்க கோவில்ல ஆடி மாசம். அவங்க புண்ணாதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒண்ணும் தெரியலம்மா, எனக்கு தெரியல. அதுக்கு நான் விரதம் இருந்தேன். என்ன விரதம் இருந்தேன் தெரியுமா உனக்கு? தூய்மையா இருந்தேன் அப்படின்றாங்க. அப்படிங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அததான் சொல்றாங்க. அவங்களுக்கு தூய்மையா இருக்கிறமா, அந்த இதுல எல்லாம் போக கூடாது, தூய்மையா இருந்தேன் நான். அப்படிங்களா அப்படின்னு தெரியாத மாதிரி சரிங்க அப்படின்னு. தூய்மையா இல்ல, பக்தியின் பாவனை இருக்குது, அவங்களுக்கும் பலன் இருக்கதான் செய்யுது, இல்லாம இல்ல. அவங்களுக்கும் ஏதோ அல்ப காலத்து பலன், அந்த ஒரு பிறவிக்கான பலன், ஏதோ ஒரு குழந்தை கால பலன் தான் கிடைக்குது. ஆனா அப்பா கொடுக்கறது கொஞ்ச நாள் கிடைச்சிட்டுங்க பிரதர். அடுத்து பாத்தீங்கன்னா பையன் கிட்ட சண்டை, பையன் அடிச்சுட்டான் அவங்கள. அவ்வளவு பக்தி செஞ்சாங்க, வேல் குத்துனாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பையனால அடி வாங்கி மனவேதனை அடைஞ்சாங்க. அப்போ அந்த பக்தியோட இதுவும் இருந்தது, இதுவும் அடுத்து நடந்தது. அப்ப ரெண்டும் புரியுது இல்லையா? பக்திக்குரியதும் ஞானத்துக்குரியதும். அது அல்ப கால பலன் ஏதாவது கிடைச்சிருந்திருக்கும் உங்களுக்கு. அப்புறம் நீண்ட கால துக்கம். அப்ப இந்த முழு உலகம் துக்கத்துலதான் இருக்குதுன்றத புரிஞ்சுக்கோங்க. அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கு கிடைச்சது. அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல பிரச்சனைகள் நிறைய வந்தது அப்படின்னாங்க. ஆனா அவங்க அத வந்து சாமி கிட்டதான் குடுக்குறாங்க, விட்டுறாங்க, அழறாங்க, வேதனைப்படுறாங்க. அதுவும் நடக்குது. ஆனா சாமிய ஒண்ணும் விடல பிரதர், பக்தி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. சரி சரி, இருக்கட்டும். சரி, ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா பாருங்க, அதுல அல்ப கால பலன் தான் கிடைக்குது. ஆனா தந்தை கிட்ட இருந்து 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்குது, 2500 வருஷத்துக்கும் முழு ஆஸ்தியும் கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாரு. பாருங்க, அது எவ்வளவு நேரத்துக்கு? ஒரு மாசத்துக்கு நல்லா இருந்திருப்பாங்களா? அப்புறமேல துக்கம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அவங்க வீட்டுல. ஆனா உங்களுக்கு பாருங்க, 2500 வருஷத்துக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி இருப்பீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அந்த மாதிரி கஷ்டமான, அதுலயும் அந்த மாதிரி கஷ்டமான இதெல்லாம் வேண்டுதெல்லாம் வைக்க சொல்லப்பா, வெறும் நினைவு செய்யுங்க, அது மூலமாவே உங்களுக்கு எவ்வளவு பிராப்தி கிடைக்குதுங்கிறாரு. அது பக்தியோட பார்ட். அவங்க எப்படி பண்றாங்க, கரெக்டா நியமமா பண்ற மாதிரி உங்களுக்கு என்ன சொல்லிருக்கணும் அதை செய்யுங்கன்றாரு, செஞ்சுட்டு போங்கன்றாரு. அதுல உங்களுக்கு சுகம் தான் கிடைக்கும், துக்கம்ன்றது வராது, அவ்வளவுதான். ஆனா நமக்கு வந்தாலும் தெரியல பிரதர். நம்ம தைரியமா இருக்கிறோம், தைரியம் இருக்கு. சில டைம் மாயா அடி அடின்னு அடிச்சா கூட கடவுள் இருக்காரு பக்கத்துல, ஏதாவது நம்ம உடனே வாணி குத்துருவாரு. அடுத்த நாள் வாணியில நமக்கு இது வந்துருமா, தைரியமாயிடும் நமக்கு. அவங்களுக்கு எதுவுமே இல்ல, பாவம் தானே அவங்க. அது அப்ப நம்ம தான் அவங்களை காப்பாத்தணும். ஆமா, நம்ம தான் அவங்களை காப்பாத்தணும். கரெக்ட். எப்ப தயாராகணும், அது தயாராகணும், கரெக்ட், தூய்மையாகணும். அதுதான் பாபா என்ன சொல்றான்னா, இது எல்லாமே வந்து விடுது. அமரபவ, ஆஷ்மான் பவ இதுல வந்துருது. நீங்க முழு ஆயுள அடைகிறீர்கள். அங்க ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படுவது இல்ல. இந்த ஆசிய எந்த ஒரு சாது சன்னியாசியும் ஆகியோரும் அழிக்கவே முடியாது. அவர்கள் உத்தரவான் பவ என்பார்கள். எனவே மனிதர்கள் அவர்களது அருள்நாள் குழந்தை பிறந்தது என்று நினைக்கிறார்கள். அவ்வளவுதான். யாருக்கு குழந்தை இல்லையோ அவர்கள் போய் அவருடைய சீடராக ஆகி விடுகிறார்கள். ஆமா, இவரு பேருக்கு புத்திரவான் பவன் சொல்லிட்டு பாரு தம்பதியரை பார்த்து. அவங்க காம விகாரத்துல விழுந்து குழந்தைய பெத்துக்கிடுவாங்க.
உடனே இவர் ஆசீர்வாதம் கொடுத்தனாலதான் எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு நாலு பேர்ட்டு சொல்றது. 4 பேர்ட்ட சொல்லும் போது 4 பேர்ட்ட சொல்லும் போது யாருக்கு அந்த பந்தனம் இல்லாம இருக்காங்களோ அவங்க வந்து இந்த குருவுக்கு சீடனா சேர்ந்துடுறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. சேவை பண்ண வந்துடுறாங்க, புண்ணியம் கிடைக்கும்னு. ஆமா, ஏன்னா இவர்கிட்ட நிறைய சக்தி இருக்குதான் அவர்கிட்ட. ஆமா சொல்றாரு. கரெக்ட், தெரியலையே பாவம். அதான் சீடரா போயிடுறாங்கன்றாரு. ஞானமோ ஒரு முறைதான் கிடைக்கும். ஒருவரை பற்றிய ஞானம் ஆகும் இது. அதனுடைய பிராலப்தம் அரைக்கல்பம் நடக்குது. பிறகு இருப்பது அஞ்ஞானம். பக்திக்கு அறியாமை என்று கூறப்படுது. ஒவ்வொரு விஷயம் கூட எவ்வளவு நல்ல முறையில புரிவிக்கப்படுது. நல்லது சொல்லி முடிக்கிறாருங்க பிரதர் வாணி. ஓகே, சூப்பர் சிஸ்டர். பிரதர், நானு இந்த சத்சங்கம் ஒண்ணு இருக்குங்க பிரதர், இந்த சைடு இந்த மடிப்பாக்கத்துல. சரி, அங்க வந்து நான் போனேன். அங்க வந்து சொன்னாங்க, ஒரு இது ஸ்பீச் நடந்தது அங்க. அந்த மகாபாரதம் இது ராமாயணம் பத்தி தான் 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. நான் சும்மா போய் உட்காந்து கேட்கலாம் அப்படின்னு தான் கேட்டேன். ஆனா ஒன்னும் புரியல. அது வேற, அதுக்கு எல்லாம் ஒரு கால்ல விழறாங்க பிரதர். அச்சோ, என்ன செய்யறது? அதத்தான் சொன்னாரு பாத்தீங்களா, பக்தியில இருக்கிறது அறியாமை, அஞ்ஞானம் அப்படின்னு. ஆனா சிவபாபா சொல்றது, ஞானம் கிடைச்சா அப்பாவை கூட வணங்க கூடாதுன்னு சொல்றாரு. எனக்கு வணங்குறதுக்கு என் கால், எனக்கு பாதமே கிடையாது, என் காலில் எப்படி நீங்க விழுக முடியும் அப்படின்னு கேக்குறாரு அப்பா. விஷயங்களே புரியாம மனிதர்கள் காலில் போய் விழுந்துகிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? ஆமாங்க பிரதர். அப்ப புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்புறம் ஒரு இப்ப நம்ம போய் அவங்க காலில் விழுகிறோம்னா என்ன அர்த்தம்? அது அப்ப அவங்களுக்கு அகங்காரம் எழும்பாதா? இருக்கும் அந்த கர்வம். அப்ப நாமளே அவங்க அகங்காரத்தை ஏத்தி விட்டது மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? நம்ம எல்லாம் உயர்ந்த பார்வையில பாக்குறாங்க அப்படின்னு. ஆமா ஆமா, அதான் சொல்றாங்க. சரிங்க பிரதர். அப்ப நம்மள நாமளே தாழ்த்தின்னு நினைச்சுக்கிறோம். அவர் கால்ல போய் விழறாங்க. அவர்கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கிடைச்சா நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறாங்க மனசுல. அதான் அப்பா சொல்லுவாரு, தன்னைத்தானே பகவான் நினைச்சுக்கிறவனுக்கு கொஞ்சம் நெஞ்ச தண்டனையா கிடைக்கும்னு சொல்லுவாரு. தன்னைத்தானே பகவான் நினைச்சுக்கிறவனுக்கு கொஞ்சம் நெஞ்ச தண்டனையா கிடைக்கும் சொல்லுவார். அப்படின்னு அர்த்தம். அகங்காரத்தின் உச்சத்துல இருக்கும் போது அகங்காரம் இல்லாதப்ப பயங்கரமா தண்டனை கிடைக்கும்ன்றத சொல்றாரு அப்பா. அது வேற அனுபவிக்கணுமா? அப்புறம் அனுபவிச்சா. ஆனா பகவானுக்கு குழந்தைன்னு அனுபவம் செய்யலாம். அதத்தான் அப்பா சுயமரியாதைன்னு கொடுத்திருக்காரு, மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு. பகவான் இருக்காரு, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர் இருக்காரு, அவருக்கு நான் குழந்தையா இருக்கேன் அப்படிங்கறத நினைவு செய்யணும். அது சுயமரியாதை. நானே பகவான் சொல்றது அது அகங்காரம். ஏன்னா அப்பாவே நம்மள என்னன்னு சொல்றாரு, நான் பகவான் ஒருபோதும் பெருசா சொல்ல மாட்டாரு, அத்தாரிட்டியோட சொல்ல மாட்டாரு. நான் உங்க அப்பாவா தான் வந்திருக்கேன், பகவானால வரலன்னு தானே சொல்றாரு. ஆமா கரெக்ட், அப்பாவா வந்திருக்கேன். அந்த அப்பான்னு சொல்றதுனாலதான் நமக்கு ரொம்ப துளிர் விட்டு போயிடுச்சு. பயப்படுறதே இல்ல கொஞ்சம் கூட நம்ம. அதான் பிரதர், அவர் ஆனா ஒரு இது, அது ராமர்னு தான் சொன்னாரு. ராமன், சுக்ரீவன், வாலி, இந்த கதை போயிட்டு இருந்தது. ஈஸ்வரனே அங்க வரல. நானும் நம்ம அப்பா பேர் வருமானு ராமருங்கிற பேரே ஆத்மராமனை தானே சிஸ்டர் குறிக்கும். ஆத்மராமனை தான் குறிக்குது. ஆனா அங்க தேகதாரி மனிதனா காமிச்சிருக்காங்க, அது புரியாம பேசிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, அந்த கதைக்குள்ள சொன்னாரு பிரதர். அந்த அவரு ஈஸ்வரன் வந்து, அதாவது ஈஸ்வரனும் பெருமாளும் சேர்ந்து விஷ்ணுவுக்கு மாலை போடுறாங்க அப்படின்னு. சரி ஓகே, அந்த கதை போக வேணா, இப்ப முரளிய கிளாஸ் முடிச்சிருவோம். சரிங்க பிரதர். இல்ல அது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஓட்டணும்ன்றாருல பாபா, டைம் ஓட்டுறாரு. அந்த சமோ பிரதானமான நிலைக்கு வந்துட்டோன்றது இது ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கலாம். தாரணியில என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது வானப்பிரஸ்த நிலை ஆகும். எனவே புத்தி மூலமா அனைத்தையும் சந்நியாசம் செய்து ஒரு தந்தையோட நினைவுல மட்டும் இருக்க வேண்டும். தனிமையில அமர்ந்து நான் ஆத்மா அவன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். 2வது வந்து சர்வீசபிள், சேவை புரியும் மலராக வேண்டும். டிஸ்சர்வீஸ் ஆகிவிடும் வகையில என் தேக அபிமானத்துக்கு வசப்பட்டு அப்பேற்பட்ட எந்த செயலும் செய்யக்கூடாது. அநேகருக்கு நன்மை செய்வதற்கான கருவியாக வேண்டும். சிறிது நேரம் நினைவிற்காக அவசியம் ஒதுக்க வேண்டும். வரதானம் வந்து பரமாத்மா
ஞானத்தின் புதுமையான தூய்மையை தாரணை செய்யக்கூடிய அனைத்து பற்றுதலிலிருந்து விடுபட்டவர் ஆவீர்களாக. இந்த பரமாத்மா ஞானத்தின் புதுமை தூய்மை ஆகும். தீயும் பஞ்சும் சேர்ந்து இருக்கும் பொழுது நெருப்பு பிடிக்க முடியாது என்று பெருமிதத்துடன் கூறுகிறீர்கள். தூய்மை இல்லாமல் யோகி அல்லது ஞானமுடைய ஆத்மா ஆகவே முடியாது என்று நீங்கள் அனைவருக்கும் உலகுக்கு சவால் விடுகிறீர்கள். எனவே தூய்மை என்றாலே முழுமையாக பற்றுதல்களிலிருந்து விடுபட்ட நிலை. எந்த ஒரு மனிதர் அல்லது சாதனங்கள் மீது கூட பற்றுதல் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட தூய்மை மூலமாகத்தான் இயற்கை பாவனமாக ஆக்கக்கூடிய சேவையை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆமா, பரமாத்மா ஞானத்தின் தூய்மையே என்னது, புதுமையே என்னதுன்னு கேக்குறாரு. பரமாத்மாவுடைய ஞானத்தின் புதுமை என்னது? தூய்மை தான் அப்படிங்கிறாரு. தூய்மை தான் தந்தை கொடுத்த ஒரு புதுமை. இந்த உலகத்துல யாருமே தூய்மையா இருங்கன்னு சொன்னதே கிடையாது அப்படிங்கறது சொல்றாரு. எதுல தூய்மை? அந்த பிரம்மச்சரிய விரதம்ன்றதுல சொல்றாரு. அதுல வந்து சன்னியாசிகள் சொல்றாங்க பிரம்மச்சரியத்தின் தூய்மை இருக்கும் அப்படின்னு. தந்தை சொல்றது என்ன? எண்ணத்திலையும் வார்த்தையிலையும் செயல்லையும் தூய்மை இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுவும் சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாங்க அவங்க? என்ன கூட மனைவி இருந்தா எங்களால தூய்மையா இருக்க முடியாதுன்னு தானே மனைவிமார்கள் குழந்தைகள்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாங்க துறவர மார்க்கத்தின சன்னியாசிகள். ஆனா நாம என்ன சொல்றோம்? பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருந்தாலும் தூய்மையா இருக்க முடியும் அப்படின்னு பெருமிதத்தோட சொல்றீங்க அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க. பஞ்சுனா என்னது? பஞ்சுனா பெண்ணுன்னு அர்த்தம், நெருப்புனா ஆணுன்னு அர்த்தம். பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா பத்திக்கிடும் இல்லையா? அந்த மாதிரி ஆணும் பெண்ணும் பக்கத்துல இருந்தா காம விகாரத்துல விழுந்துருவாங்களாம். அதுதான் அப்பா விளக்கமா சொல்றாரு இந்த இடத்துல. அதனால சன்னியாசிகள் மனைவியை விட்டுட்டு போயிட்டாங்க. பெண்கள் நரகத்தின் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை விட்டுட்டு போயிட்டாங்க காட்டுக்கு. ஆனா நாம என்ன செய்யறோம்? அப்பாவுடைய தூய்மை எப்படிப்பட்டதா இருக்குது? கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாலும் தூய்மையா இருப்போம் அப்படின்னு பெருமிதத்தோட சொல்றீங்க. தூய்மை ஆகாம யாருமே ஞானி யோகின்னு சொல்ல முடியாது. அந்த விஷயத்தையும் உலகத்துக்கு சொல்லி சவால் விடுறீங்க. தூய்மையாகாம உண்மையிலே இப்படி யாது கணவன் மனைவி சேர்ந்து தூய்மையா இருக்கிறது தான் உண்மையான தூய்மை. மனைவியை விட்டுட்டு காட்டுக்கு போறது வந்து உண்மையான தூய்மை கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. அப்படிப்பட்ட தூய்மையில இருக்கக்கூடியவங்க தான் ஞானி யோகின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு சொல்லி சவால் விடுறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்பதான் நீங்க பற்றுதல்ல இருந்து விடுபட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. பற்றுதல்னா எப்படி? மனிதர்கள் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சாதனங்கள் பொருட்கள் அதன் மீதும் பற்றுதல் இல்லாம இருக்கக்கூடியவங்க தான் பற்றுதல்ல இருந்து விடுபட்டவங்க. அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவங்க தான் இயற்கைக்கு கூட தூய்மையின் சக்தியை கொடுத்து இயற்கையை கூட தூய்மையாக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப தூய்மைக்கு எவ்வளவு பலம் இருக்குதுன்னு பாருங்க. தூய்மையா இருக்க காரணத்தினால ஞானி யோகியா இருக்கும். ஞானி யோகியா இருக்கிறதுனால பற்றுல இருந்து விடுபடுறோம். பற்றுல இருந்து விடுபட்டதுனால முழு உலகத்தின் இயற்கையும் தூய்மையாக்கிடுறோம் அப்படிங்கிறார். நாமளும் தூய்மையாகி இயற்கையும் தூய்மையாக்குறோம் அப்படிங்கறதான் விஷயம். அதுல மனிதர்களையும் தூய்மையாக்குறோம் அப்படிங்கிறார். நாமளும் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்கி முழு உலகத்தையுமே தூய்மையாக்கிறோம். அப்பதான் தூய்மையான உலகத்துக்கு சாந்தி தாமத்துக்கும் போறோம், தூய்மையான உலகமான அந்த சுகதாமத்துக்கும் போறோம் அப்படிங்கிறார். அந்த ஒரு வரதானத்திலே தூய்மை இழக்கப்படுறதுனால இயற்கையும் பாதிக்கப்படுது இல்லையா? ஆமா, இயற்கையும் பாதிக்கப்படுது, பக்கத்துல இருக்க மனிதர்களும் பாதிக்கப்படுறாங்க. நம்ம உணர்வுகளும் கெட்டு போகுது, பக்கத்துல இருக்க உணர்வுகளும் கெட்டு போகுது. டோட்டலா சேர்ந்து இயற்கையும் மொத்தமா கெடுத்தாச்சு, முழு உலகத்தையும். அதுதான் பரமாத்மாவின் ஞானத்தின் புதுமை எது? தூய்மை அப்படின்னு சொன்னாரு உதாரணத்துல. அந்த இயற்கை வந்து நம்மளோட வைப்ரேஷனை வாங்கிக்குது இல்ல? ஆமா. அது திரும்ப என்ன செய்யுது? அதுதான் இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுன்றாரு பாபா. பூகம்பம். நாம தூய்மை ஆகும் போது, தூய்மையின் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் போது இந்த முழு உலகமும் தூய்மையற்றதா இருக்குது. அப்ப தூய்மையானவங்க தயாராகிட்டு இருக்காங்க. அப்ப தூய்மையற்ற உலகத்துல இவங்க வாழ முடியாது இல்லையா? அதனாலதான் தூய்மையற்ற உலகத்தை அந்த இயற்கையை சேர்ந்து அழிச்செடுத்து. புரிஞ்சுதா உங்களுக்கு? இயற்கை புரியுது. இயற்கை நமக்கு நன்மை செய்து நீங்க நல்லவங்களா மாறிட்டீங்க, உங்களுக்கு நல்ல உலகத்தை நான் உருவாக்கி தரணும். ஆமா, அதுதானே விதி. நல்ல காரியம் செய்தா நல்லதுக்கான பலனை கொடுத்தே தீரணும், கெட்டது செய்தா கெட்டதுக்கான பலனை கொடுத்தே தீரணும். அதுதானே டிராமாவின் விதி. நல்ல காரியம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனாலதான் நல்ல உலகத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக டிராமா முயற்சி செய்யுது. அதான் புது உலகத்தை ஸ்தாபனை செய்யுது.
கெட்டதை செஞ்சுக்கிட்டு ஓகே. இருக்காங்க மனிதர்கள். அவங்கள அழிச்சே ம். தீரணும், விநாசம் பண்ணியே தீரணும். அதுக்கான தண்டனையை அவங்க ஒரு பக்கம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம முழுமை நிலை அடையும் போது இவங்களும் முழுமையா தண்டனை அடைஞ்சு அவங்க சாந்தி கரெக்ட். தாமம் போயிடுவாங்க. நம்ம சாந்தி தாமம் போயிட்டு சுகதாமம் வந்துருவோம். கரெக்ட். கரெக்ட். அவங்களால உணர முடியாது. என்ன ம். சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால ஆமா. இயற்கை மூலியமா ஒரு விநாசம் நடக்குது. அது 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 மூலியமா வேற வழி இல்ல, விநாசம் போறோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இது ம். யாருமே செய்யல, இயற்கையா இதத்தானே நடக்குது. இதத்தானே கேள்வி பதில சொல்லியிருந்தாரப்பா. ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ளயும் அவங்கவுங்களுக்கான பார்ட் பிக்ஸ் ஆகியே இருக்குது. அதுபடிதான் ஆமா. நடந்துக்கிடுவாங்க. இதுல நீங்க ஏன் ஃபீல் பண்ணிக்கிறீங்க? அப்படி நடக்குமா இப்படி நடக்குமான்னு? ஆமாங்க பிரதர். ஆனா கொஞ்சம் பாவமா கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நமக்கு அத வந்து நினைக்க கூடாதுன்னு தான் சொல்றாரு பாபா. அது அவங்க கர்ம கணக்கு. நீங்க இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? நீங்க அவங்க சக்தி தான் கொடுக்கணும். சக்தி கொடுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க டிராமாவை பார்த்து, அவ்வளவுதான். அவங்க கடைசியா அதுக்குள்ள கடவுளை போய் தானே கூப்பிடுவாங்க சாகும்போது. நாம தானே கடவுளே இப்ப அப்பாவோட இடத்துல நாம தானே இறுதி நேரத்துல வரப்போறோம். நாம தானே சாந்தி கொடுக்க போறோம், சுகம் கொடுக்க போறோம் எல்லாருக்கும். எல்லாருக்கும் நன்மை தானே நடக்க போகுது. இப்ப போர் நடந்துட்டு இருக்கு. இருக்க இடம் கூட இல்லாம போயிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆமா. அதெல்லாம் சரி, நீங்க போய் தடுக்க முடியுமா எதையாவது? ஆஹா. முடியாதுல்ல. அப்ப உங்களால என்ன செய்ய முடியும்? இங்க இருந்து நம்ம என்ன பண்ணணும்? மனசாசை. அதுதானே செய்ய முடியும். அதத்தான் செய்யுங்கன்றாரு அப்பா. போய் பக்கத்துல போய் நம்ம தடுக்க முடியுமா? யாரையும் காப்பாற்ற முடியாது சிஸ்டர். பரமாத்மா தான் எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு வந்திருக்காரு. அவருக்கு தெரியாதா யாரை எப்படி காப்பாத்தணும், யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், யாரை எப்படி வீட்டுக்கு கூட்டு போகணும் அவருக்கு தெரியாதா? அதனால கண்ட விஷயங்களை நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றது. அது நேத்தி வாணியில அதையும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நடக்கும், 4 பக்கமும் விநாசம் நடக்கும், உங்க புத்தி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ஓகேங்க பிரதர். அது நம்ம தான் சிஸ்டர் பேலன்ஸா வச்சுக்கணும், புத்திய அங்கிட்டு இங்கிட்டு போக விடக்கூடாது. பாபா மூலியமா பாபா செய்ய வைக்கிறாரு. அவரு சக்தி, அவரு பாத்துப்பாரு. அவரோட குழந்தை, அவருக்கு தெரியும் எப்படி கூப்பிட்டு போனோமோ. அவங்க கஷ்டப்படுத்த வலி, அது வலியோ வேதனையோ கஷ்டமோ இருந்தா கூட அவங்க அதை அவங்க பரமாத்மாவுடைய குழந்தை, அவங்களையும் கூட்டிட்டு போறது தான் அப்பா வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. டிராமால இருக்கிறது நடக்கும், அதுவும் நன்மைக்கே நடக்கும்னு வச்சுக்கோங்க. பின்னாடி அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பின்னாடி போனீங்கன்னா அது இங்கேயே இழுத்து கொண்டு போய் அப்படியே இழுத்துக்கிட்டு போகும், இல்ல அப்படியே இழுத்துக்கிட்டு போகும். இறக்கத்துல இறக்கமா போயிட்டு இருக்கு. ஐயோ உங்களுக்கு எப்படி இருப்பாங்களோ. அது இறக்கப்பட்டு இது எதுக்கு இறக்கப்பட சொல்றாரு? நீங்க சக்தி கொடுக்கணும், நீங்க நல்ல முயற்சி செய்யணும், அதுக்காக இறக்கப்பட சொல்றாரு. இறக்கப்பட்டுட்டு அவங்க பின்னாடியே போக சொல்லல அப்பா உங்களை. அவங்க பின்னாடியே போனீங்கன்னா வீண் எண்ணங்கள் வரும், அடுத்து பின்னாடியே அடுத்து விகார எண்ணங்கள் வரும், அப்புறம் மாயை வரும், அப்புறம் துக்கம் கொடுக்கும், அசாந்தி பண்ணும், அப்புறம் மனசோர்வோடைய அவரை ஆக்கும், அப்புறம் முயற்சியை பண்ணாம கம்முன்னு உட்காந்துக்கிடுவீங்க. இது தேவைதானா உங்களுக்கு? இறக்கம் வைங்க, அவங்களுக்கு சக்தி கொடுங்க, வைப்ரேஷன்ஸ் கொடுங்க, அவ்வளவுதான். அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அவங்க பின்னாடி போய் நீங்க காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா உங்களுக்கு வேற வேலை கொடுத்துருக்காரு. ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைவு செய்யணும், அந்த வேலையை செய்யுங்க. பின்னாடி போய் இந்த உலகத்துக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்க கூடாது. அதத்தான் உங்களுக்கு கொடுத்த வேலை அது ஒண்ணுதான். ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைவு செய்யறதுதான். போர் நடக்குது, அவங்க எப்படி நடப்பாங்க, இப்படி நடப்பாங்களா, அவங்க கஷ்டப்படுவாங்களே, செய்வாங்களா, அதெல்லாம் யோசிக்கணும். உங்க வேலை கிடையாது. உங்க வேலை என்ன, நம்ம வேலை என்னன்றதை மட்டும் கவனம் கொடுத்தா போதும். அதுக்கே நேரம் இல்லையா பிரதர்? இதெல்லாம் நினைக்கணும்னா எவ்வளவு டைம் போகுது. இது மனசா சேவை பண்றதுக்கே டைம் பத்தல. இதுல உள்ள ஆழத்துக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனையில போயிட்டோம் வச்சுக்கோங்களேன். இல்ல, உண்மை என்னன்னா அதுக்கு பின்னாடிதான் போய்கிட்டு இருக்கோம் மனசு. கரெக்ட். நீங்க டிவில எல்லாம் பாப்பீங்க, அந்த டிவில பாக்குறோம். ஆனா எப்படி பாக்குறோம் அதையும் பாபா சொல்லிருக்காரு. ஆனா அதை நம்ம கொண்டு வரல. பாபா சொல்றாரு பிரதர், நீங்க எல்லாமே டிவில உட்கார்ந்து பாப்பீங்க நடக்கிறது உலகத்துலன்னாரு. இப்ப நடந்துட்டு இருக்கு, 4 பக்கத்துலயும் போரு, அது என்னவோ நடக்குது. ஓகே, எல்லாமே இயற்கை தூய்மையாக நடக்குது. இதை நம்ம எப்படி செய்யணும், என்ன பண்ணணும்ன்ற தெரியல. அதுக்குள்ளேயே போயிடுறோம்ல மூழ்கி. அதத்தான் சொல்றேன், நிப்பாட்டுங்க எல்லாத்தையும். டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வைங்க. உங்களுக்கு அப்பா கொடுத்த வேலை என்ன, அதை மட்டும் செய்யுங்க. ஓகேங்க பிரதர். ஓகே. ஸ்லோகன்ல என்ன சொல்றாருன்னா, தூய்மையே உங்களது வாழ்க்கையோட அஸ்திவாரம், பூமியே பலந்தாலும் தர்மத்தை விடாதீங்க. அதான் சொன்னாரு பாத்தீங்களா, தூய்மைதான் உங்களுடைய பேஸ்மெண்ட், தூய்மைதான் உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம். பூமியே பலந்தாலும் சரி, உங்களுடைய தர்மத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படிங்கிறார். உங்களுடைய தர்மமே என்ன? தூய்மைதான். ஏன்னா தூய்மையான உலகத்தின் எஜமானர்கள். தூய்மையான உலகம் எது? சாந்தி தாமமும் சுகதாமமும். அங்கதான் நீங்க இருந்தீங்க. நீங்க தான் டபுள் மாலிக்னு சொல்றாரு இல்லையாப்பா. பரந்தாமத்துக்கும் நீங்க தான் மாலிக்கு, இந்த விஸ்வத்துக்கும் சுகதாமத்துக்கும் நீங்க தான் மாலிக். அதனாலதான் நீங்க டபுள் மாலிக்னு சொல்றாரு. அதுக்கு ஆதாரமா இருக்கிறது என்ன? அந்த தூய்மை தான்.
உங்களுடைய தர்மம் கூட என்ன ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தானே. இல்லாட்டினா உங்களுடைய தர்மம் என்ன பிராமணர்களின் தர்மம் தானே. அதனாலதான் சொல்றாரு தூய்மைதான் உங்களுடைய தர்மம். பூமியே பிளந்தாலும் சரி உங்களுடைய தர்மத்தை ஒருபோதும் விடாதீங்க அப்படிங்கிறது. இதத்தான் நம்ம அன்னைக்கு ஒரு தடவை பார்த்தோம். சீக்கிய தர்மத்துல கூட சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. சீக்கிய தர்மத்துல ஒரு பிரச்சனை வந்தப்ப இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி பீரியட்ல கூட ஒரு பிரச்சனை வந்தப்ப அவங்களுடைய சபதம் கொள்கையெல்லாம் அப்படித்தான் இருக்கும். பூமியே பிளந்தாலும் சரி, சரியா, உலகமே நாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு சொன்னதுதான். அந்த ஒரு உதாரணமா தான் அப்பா நமக்கும் சொல்றாரு. தூய்மைதான் உங்களுடைய தர்மம், மத்த எல்லாத்தையும் விடுங்க, தூய்மைதான் உங்களுடைய தர்மம். சரியா, பூமியே பிளந்தாலும் சரி உங்களுடைய தூய்மைங்கிற அந்த தர்மத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படிங்கிறாரு. பூமியே பிளந்தாலும் என்ன ஆனாலும் நம்மளோடது வந்து நன்மை செய்யக்கூடிய எல்லாருக்கும் தூய்மைனா எல்லாமே எல்லாமே தூய்மையில வருது. எண்ணத்திலையும் தூய்மை, வார்த்தையிலையும் தூய்மை, செயலிலையும் தூய்மை, சம்பந்தம் தொடர்பையும் தூய்மை, எல்லாத்துலயும் தூய்மை, பார்வையில தூய்மை. அதான் சம்பூர்ண தூய்மையின் மணியத்தான் பார்க்க விரும்புறேன்னு அப்பா சொல்றாரு இல்லையா. அப்படின்னு சம்பூர்ண தூய்மையின் மணினா ஆத்மாவை சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆத்மாக்களா தான் உங்களை பார்க்க விரும்புறேன் அப்படின்னு அதான் சொல்றாருப்பா. எது போனாலும் சரி உங்க தர்மத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு. நம்மளோட தர்மம், ஆத்மாவோட தர்மம் வந்து ஃபர்ஸ்ட்ல வர்றது தூய்மை தான் நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் தூய்மை, அப்புறம் தான் ஞானம், அந்த 7 குணங்கள் வருது. தூய்மைதான் ஜனனின்னு சொல்லுவாரு. தூய்மைதான் சுகம் மற்றும் சாந்தியின் ஜனனி. தூய்மைதான் தாய், மற்றதெல்லாமே குழந்தை குட்டிங்க தான். குழந்தைங்க தான் எல்லாம். தாய் யாரா இருக்கு? தூய்மையா இருக்குது. அதனாலதான் சொல்றாரப்பா தர்மம். ஓகே பிரதர், சுயத்தின் தர்மம். தேங்க்யூ. ஓகே, சுய தர்மம், சுயத்தின் தர்மம் தூய்மை. ஓகே பிரதர், ஆத்மாவோட சுய தர்மமே அப்படிதான் உருவாக்கப்பட்டது. ஆமா. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பாபா.